யாரெல்லாம் மாம்சத்தை பேணி காக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களால ஆவியில வளர முடியாது. யாரெல்லாம் ஆவியில ரொம்ப வளரணும்னு நினைக்கிறாங்களோ பல நேரங்களில் அவங்க சரீரத்தை கவனிக்காம கூட விட்டுருவாங்க. பல ஊழியக்காரங்களுக்கு உடல் ரீதியான உபாதைகள் வர காரணம்னா அவங்க ஆவியில ரொம்ப என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சாங்க, ஒரு லெவலுக்கு மேல போயிடுறாங்க. நான் ஆவியில பலமா இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா மாம்சம் என்ன செய்ய மாட்டேங்குது, இடம் கொடுக்க மாட்டேங்குது. அந்த நேரத்துல எந்த ரூபத்துல பிசாசு வந்தாலும் நீங்க தான் வலிமையானவங்க. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய இடத்துல இருந்து வந்தாலும் உங்களுக்கு மேல அவன் கிடையாது, அவங்க காலுக்கு கீழே தான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஈவுகளை பூரணமான வரங்களை தருகிற ஒரு ஜோதிகளின் பிதாவை நான் அடைந்திருக்கிறேன். கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், நல்ல உற்சாகமா. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு அப்பா எனக்கு இருக்கிற. பழையற்பட்ட பரிசுத்தவான்கள் கூட தீர்க்கதரிசிகள் கூட அவங்களுக்கு சிக்கலான ஒரு சூழ்நிலை வருகிற போது இதை மாற்றும் என்று பேசுவதை விட ஆண்டவரே இந்த நேரத்துல சரியான பதிலை தாரும் என்று பேசினார்கள். கர்த்தர் நமக்கான பலத்தை சொல்றாரு. உன் ஆவியில உன் ஆத்துமாவிலே பலப்பட வேண்டும். உன்னால முடியாத காரியமே இல்ல, உலகத்தை நீ ஜெயிக்கலாம். ஆனா பல நேரங்களில் இப்படிப்பட்ட வாக்குத்தத்த வசனம் எனக்கு கொடுக்கப்பட்ட போது கூட உபத்திரவத்திலே உணர்வு என்னன்னா, நான் தாங்க முடியாத செய்ய முடியாத ஒரு செயலை என்ன செய்ய சொல்லும் போது நான் என்ன செய்யறேன், உபத்திரவத்துக்குள்ள போறேன். என் சக்திக்கு மேற்பட்ட செயலா அது இருக்கு. அதுக்கு மேல 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 இந்த எண்ணம் அந்த எண்ணம், அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, ஸ்கூல் பிரச்சனை, காலேஜ் பிரச்சனை, சர்ச் பிரச்சனை, வீட்டுக்கார பிரச்சனை, மாமியார் பிரச்சனை, மருமக பிரச்சனை, நாத்தனார் பிரச்சனை, ஓரவத்தி பிரச்சனை, எல்லாத்தையும் தூக்கி வச்சு ஒரு அழுத்திட்டு நான் கர்த்தருடைய சித்தத்துக்குள்ள இருக்கிறேன். என் தேவைகளை சந்திக்க அவர் வல்லவராக இருக்கிறார். That is my faith. நீங்க தாகத்தோடு வரீங்க, கர்த்தருடைய வார்த்தைக்காக ஏங்குற வறண்ட நிலம் போல நீங்க இருப்பீங்கன்னா ஊழியக்காரங்க வந்து நின்ன உடனே கர்த்தர் பாப்பாரு, என் பிள்ளை தாகத்தோடு உட்கார்ந்து இருக்கிறான், என் மகன் தாகத்தோடு உட்கார்ந்து இருக்கிறான், மகனே நீ சாதாரணமா நில்லு மகனே, என் பிள்ளைகளோட நான் பேச ஆசைப்படுறேன்னு கர்த்தர் ஊழியக்காரன் நிரப்பி பேசுவார். அப்படி ஏங்குகிற வறண்ட நிலம் போல கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்க ஏங்குற ஆளா இருப்பீங்கன்னா உங்களுக்கு தீர்க்க தரிசனமா வந்துகிட்டே இருக்கும். கர்த்தர் உங்க குடும்பத்தை பத்தி பேசிக்கிட்டே இருப்பார். கர்த்தர் தீர்க்கமா உங்களோட இடைப்படுவார். நல்ல ஒரு பதிலோட நீங்க வீட்டுக்கு போவீங்க. வந்து ஒரு நாளும் ஒரு ஆராதனை ஒரு ஜெபமும் நீங்க வெறுமையா திரும்பி போக மாட்டீங்க. கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? நல்ல உற்சாகமா, நல்ல உற்சாகமா. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய வார்த்தை நம்மத்திலே பகிர்ந்து கொள்ளும்படியாக அருமையான போதகர் புஷ்பராஜ் அவர்கள் நம்மத்தில வந்திருக்கிறாங்க. அவர் ஆர்ட்ஸ் ஃபார் கிரைஸ்ட், அவர் பேசிக்காக அவர் நல்ல ஒரு ஓவியர், சரி, அவர் நல்ல ஒரு ஆர்டிஸ்ட். அவர் நிறைய பிரபலமான ஊழியர்களுக்கு கேலண்டர் டிசைன்லாம் பண்ணி கொடுத்தவர். பிரதர் அகஸ்டின் ஜெபகுமார் அது போன்றவங்க பிரபலமான நிறைய இயேசு நம்மோடு சபைகளை சேர்ந்தவங்களுக்கு அது சோதரம் அந்த ரேப்பர்லாம் டிசைன், ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்ட். ஒரு காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய சீரீஸில் கவர் பேஜ், இப்போ சிடி காலம் கிடையாது, சிடிஸ் அல்லெல்லாம் கவர் பேஜ் டிசைன் பண்ண ஒரு தேவதாசர். அப்படி ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கிற அலிசோதர் அவரை கத்தர் அலிசோத்திரம் மனுஷரை பிடிக்கிறவராய் மாட்டுவேன்னு சொல்லி மீன்களை பிடிக்கிறவரை மாட்டின மாதிரி அநேகுடைய வாழ்க்கையிலே ஒரு அலங்காரத்தை ஏற்படுத்தத்தக்கதான நல்ல போதனை கொடுக்கிற ஒரு பாத்திரமாய் கத்தர் மாட்டியிருக்கிறார். கரங்களை வைத்து அழைச்சுங்க பார்ப்போம், சொல்லுங்க அல்லேலூயா. அந்த வடிவமைக்கிற ஒரு வேலையை கத்தர் அவர்களை கொண்டு தந்திருக்கிறார். அல்ல சோதரர் அவர்களை ஒரு யூத் மீட்டிங்கில் நாங்கள் சந்தித்த பொழுது அவர்கள் சோதரர் அந்த யூத் மத்தியில் செய்த ஊழியங்கள் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அல்ல சோதரர் இந்த 2 நாள் கூட்டங்களை இப்படிப்பட்டவங்களை கூப்பிட்டு ஒரு சர்வீஸில் பேச வச்சா நல்லா இருக்காது, ஏன் பண்ணுறது? அல்ல சோதரர் 2 நாளாகவே நல்ல சிறப்பு ஒரு புத்தாண்டு ஆசீர்வாத கூட்டமாக இருக்கட்டுமேன்னு சொல்லி அல்ல 2 நாட்களாக நாலு நிரமிக்க கத்தர் கிருபை தந்தார். ஸோ மீதமுள்ள நேரத்தை அருமையான தேவதாசன் கையில் ஒப்பு கொடுக்குறேன். அவர் அவருடைய குடும்பங்களுக்காக ஊழியங்களுக்காக எல்லாம் கரங்களை வைத்து கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்ல ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தம்முடைய தாசரை கத்தர் இரட்டிப்பான அபிஷேகத்தினால் நிரப்பி அல்ல ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. இந்த நாளிலே நம்மை நாமத்திலே பயன்படுத்தும்படியாக அல்ல ஸ்தோத்திரம் எல்லா கரங்களை தட்டி தேவதாசரை அன்புடன் வரவேற்போமா? சரி, அப்படி கண்களை மூடி ஜெபிக்கலாமா? இந்த நாளை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதம் தரும்படி. ஜீசஸ், ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. உம்முடைய சமூகத்தில் நிற்பது எவ்வளவு பாக்கியம் அப்பா. உம்முடைய வார்த்தையை தியானிப்பது எவ்வளவு மேன்மை ஆண்டவரே. உம்முடைய வேதாகம சத்தியங்களை எடுத்து ஆண்டவரே உம்முடைய மக்களோடு அதை பகிர்ந்து கொண்டு அதை தியானிக்கிறதுல இருக்கிற மகிழ்ச்சி இன்றைக்கு எனக்கு தந்தபடி நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே இங்கே அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரோடும் கர்த்தர் இடைப்படுவீராக.
ஆண்டவரே, எங்களுடைய சொந்த காரியங்களை பேசுவதற்கு அல்லப்பா, நீர் பேச விரும்புகிற காரியத்தை நாங்கள் பேசும்படிக்கு கர்த்தர் இருதயங்களை திறந்தருளுவீராகப்பா, இருதயங்களை திறந்தருளுவீராக. ஆண்டவரே, உங்களுடைய வல்லமுள்ள கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயர். நிறைய பேர் ஃபாஸ்டிங்கோடு வந்திருக்கலாம், சில பேர் ஃபீஸ்டிங்கோடு வந்திருக்கலாம், சாப்பிட்டு வந்திருக்கலாம், சில பேர் சாப்பிடாம வந்திருக்கலாம், சில பேர் நிறைய விண்ணப்பங்களோடு வந்திருக்கலாம், சில பேர் இன்றைக்கி போகலைன்னா பாஸ்ட்டு ஃபோன் பண்ணி கேட்பார், அப்படி வந்திருக்கலாம். அதனால் நீங்கள் எப்படி வந்தீங்களோ ஆக மொத்தம் வந்துட்டீங்க. வந்தவங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஆமாம், ஒரு விசேஷமான காரியத்துக்கு வந்தவங்களை வெறுமையாக அனுப்பாமல் எல்லாருக்குமான வார்த்தைகளை கொடுத்து கர்த்தர் பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஃபாஸ்டிங் வந்ததுனால சரி, ஃபாஸ்டிங் பற்றி கொஞ்சம் என்ன செய்வோம், நம்ம பேசுவோம். உபவாச நேரங்களில் நமக்கு விசுவாசம் உண்டாக்குகிற நிறைய வார்த்தைகள் நம்ம கேட்டிருப்போம். இன்றைக்கி அது சார்ந்த ஒரு செய்தி தான் நம்ம கேட்க போகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய உபவாசங்களை பார்க்குறோம்ல, நிறைய விதமான உபவாசங்களை பார்க்குறோம். அதில் பெரும்பான்மையான உபவாசங்கள் எதை சார்ந்ததாக இருக்குன்னா துக்கத்தை சார்ந்ததாக இருக்கும். எதை சார்ந்ததாக இருக்கும்? துக்கத்தை சார்ந்ததாக இருக்கும் பெரும்பான்மையான உபவாசங்கள். யூதர்களுக்குள்ளே பார்த்திங்கன்னா பல வகையான உபவாசங்கள் இருந்துச்சு. குறிப்பிட்டு சொல்லும்படி பார்த்தா ஒரு 5 வகையான உபவாசங்கள் அவங்ககிட்ட இருந்துச்சு. அப்போ அப்படிப்பட்ட உபவாச காலங்களில் எது மெயினாக இருந்துச்சு அப்படின்னா, ஆண்டவர் ஒரே ஒரு உபவாசத்தை மட்டும் அவர்களுக்கு குறிப்பித்தார். ஒரே ஒரு உபவாசம், அது ஆண்டவரோட கட்டளையாக இருந்தது, நித்திய கட்டளைன்னு சொன்னார். அது என்ன அப்படின்னா, என் கூட எடுத்து வாசிங்க. லேவியராகும் புத்தகம் 16வது அதிகாரத்தில் எங்கூட எடுத்து வாசிங்க. லேவியராகும் 16, லேவியராகும் 16 29 வாசிங்க. 7ஆம் மாதம் 10ஆம் தேதியிலே ஒரு வேளையும், அப்புறம் வாசிங்க தொடர்ந்து. இது உங்களுக்கு இந்த ஒரே ஒரு உபவாசம் மட்டும்தான் ஆண்டவர் அவர்களுக்கு சொன்ன நித்திய கட்டளை. இது எதை சார்ந்ததாக இருக்குது அப்படின்னா, வருஷத்துக்கு ஒரு முறை என்ன செய்வாங்கன்னா யூதர்கள் உபவாசம் இருக்கும்போது கர்த்தர் ஒரு கட்டளை கொடுத்துருந்தார். அது என்ன, எதுக்காக அந்த கட்டளைனா, தங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்தும்படி. எதுக்காகன்னா, தங்கள் பாவத்திலிருந்து அவர்கள் என்ன செய்யணும்னா விலகி தேவ சமூகத்திலே தங்களை தாழ்த்தும்படிக்கு. அதுக்காக தான் உபவாசத்தை ஆண்டவர் கொடுத்துருந்தார். ஆனால் யூதர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, அவர்களுக்கு எப்பொழுதெல்லாம் ஒரு நெருக்கடி வருகிறதோ, எப்பொழுதெல்லாம் அவங்களுக்கு சிக்கல் வருதோ, எப்பெல்லாம் அவங்க குழப்பத்தில் இருக்கிறாங்களோ, அப்போ என்ன செய்வாங்கன்னா உடனே அவங்க கையில் இருக்கிற டூல் என்னென்னா ஃபாஸ்டிங் தான். உடனே ஃபாஸ்டிங் போட்டு உட்காந்துருவாங்க. அவங்க துக்கமாக இருந்தால் உபவாசத்தின் மூலம் என்ன செய்வாங்க, அந்த தேவனுக்கு தெரியப்படுத்துவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களில் கர்த்தரே நீங்கள் உபவாசம் இருக்குன்னு சொல்லுவார். நீங்கள் புசியாமலும் குடியாமல் என்ன செய்யணும், எல்லாம் மிருக ஜீவன்லாம் சாப்பிடாமல் இருங்கன்னு கர்த்தரே என்ன செய்வார், சொல்லுவார். அது எதை சார்ந்ததாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க எப்பொழுதெல்லாம் தம்முடைய ஜனங்கள் தன்னை மறந்து பாவத்துக்கு ரொம்ப இடம் கொடுத்து பாவத்தில் சிக்குண்டு தவிக்கிறார்களோ, அந்த நேரத்தில் அவர்களை காப்பாற்றும்படிக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்னா அந்த ஒரு கட்டளையை கொடுக்குறார். நீங்கள் ஃபாஸ்டிங் இருங்க, நீங்கள் ஃபாஸ்டிங் இருங்க, நீங்கள் ஃபாஸ்டிங் இருங்க. நான் கூட ஆரம்ப காலத்தில் படிக்கிறப்போ என்ன வச்சுன்னா, ஆண்டவர் ஏன் இவ்வளோ இறக்கமற்றவராக இருக்கிறாரு, சும்மா மன்னிச்சுட்டு போகக்கூடாதா, நான் சாப்பிடாம ஆடு மாடெல்லாம் தண்ணி குடிக்காமல் உட்காந்தாதான் எங்களை காப்பாற்றுவாரா அப்படின்லாம் யோசிச்சுருக்கிறேன். ஆனால் வளர வளர தான் நமக்கு வசனங்கள் புரிய ஆரம்பிக்கிறது. ஆண்டவர் ஏன் சொல்கிறாருன்னா, நம்முடைய ஆத்துமா சிக்கலில் இருக்கிறப்ப, நம்முடைய ஆத்துமா பாவத்தினாலே ஆட்கொண்டிருக்கிறப்ப அதை விடுவிக்கிற ஒரே வழி என்னன்னா, நம்முடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிற வேலையை செய்யணும். அதுக்கு நாம் என்ன செய்யணும்னா, இந்த ஆத்துமாவில் தேவ சத்தத்தை கேட்கக்கூடாதபடிக்கு, ஆவியில் நாம் பலப்படக்கூடாதபடிக்கு இந்த மாம்சத்தின் கிரியைகள் என்ன செய்யணும்னா தலை தூக்கி கொஞ்சம் மேலே வர ஆரம்பிக்கும். அப்போ அதை சாப்பாடு போடாமல் கொஞ்சம் உட்கார வச்சோம் அப்படின்னா என்ன செய்யணும்னா, அது கொஞ்சம் மாம்ச பிரகாரமான சிந்தைகளும் எண்ணங்களும் ஒடுங்குகிற போது ஆவி மேலே வர ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. அதற்காகத்தான் ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னா ஃபாஸ்டிங் போட சொன்னார். நான் ஒரு சர்ச்சில் பிரசங்கம் பண்ண போயிருந்தேன். எங்கள் ஊரில் ஒரு குட்டி சர்ச்சு ஒன்று பேசிக்கிட்டு இருக்கிறப்போ, இந்த மாதிரி உபவாசில் பேசுகிறப்போ ஒரு அம்மாட்ட கேட்டேன், எதுக்காக ஃபாஸ்டிங் இருக்கணும், ஃபாஸ்டிங் இருந்தால் தான் ஆண்டவர் எல்லாம் செய்வாரா? அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்க, நம்ம குழந்தைங்க அழுதுன்னா தான் நம்ம செஞ்சிடலையா ஐயா, அந்த மாதிரி நம்ம அழுது ஆண்டவர் செய்ய போகிறாரு அவர் மனசு கேட்காம. அப்போ நான் என்ன சொன்னேன், நான் அழுது தான் வாங்கினேன்னா அந்த ஆண்டவர் எனக்கு வேணாம் அப்படின்னு. அவங்க ஒரு மாதிரி ஆயிட்டாங்க.
ஏன்னா நான் அழுகிறத ஒரு நாள் கர்த்தர் விரும்புகிறது இல்லை. அல்லேலூயா. தேவ சமூகம் என்னை அழுவிக்கிற இடமா இல்லை. ஆனால் யூதர்கள் பெரும்பாலும் தங்களுடைய வாழ்க்கையை சிக்கல்லையே கழிச்சாங்க. நீங்கள் வேதாகமத்தை பழைய ஏற்பாட்டில் வாசித்து பார்த்தீங்கன்னா, எங்கெல்லாம் ஒரு மரணம் நடக்குதோ துக்கம் கொண்டாடும்படிக்கு 7 நாட்கள் உபவாசம் இருப்பாங்க. யோவேல் தீர்க்கதரிசியில் பார்க்குறோம், உபவாசனாவே நம்ம அந்த வசனம் தான் சொல்லுவோம் இல்லை, உபவாசத்தை கூறுவீங்கள். அப்போ என்ன சொல்லுவார், உங்கள் இருதயங்களை கிழித்து என்ன செய்யுங்க, திரும்புங்க அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு கட்டளை பிறப்பிக்கப்படும். அவங்களுக்கு என்ன அப்படின்னா, எங்கெல்லாம் இவர்கள் பாவத்தில் சிக்குண்டு தவித்தார்களோ அந்த இடத்துல கர்த்தர்களை காப்பாற்றும்படிக்கு கொடுத்த ஒரு டூல் தான் ஃபாஸ்டிங். அல்லேலூயா. சரி, அப்போ நாம் அப்படின்னா இதில் முக்கால்வாசி பேர் நாங்கள் கிளம்புறையா, நாங்கள் நல்லா தான் இருக்கிறோம், எங்களுக்கெல்லாம் அப்படி ஒன்றும் பாவம் கிடையாது அப்படின்னு நினைக்க வேண்டாம். நாம் அந்த காலத்தில் இப்போ இல்லை. இப்போ நாம் கிறிஸ்துவுக்கு பிறகு உள்ள காலத்தில் இருக்கிறதுனால நம்முடைய ஃபாஸ்டிங் ரேஞ்சு வேறு. அல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் அந்த நாட்கள் அவங்க இருந்த ஃபாஸ்டிங்க்கும் இப்போ நாம் இருக்கிற ஃபாஸ்டிங்க்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. அவங்களுக்கு தங்களுடைய பலவீனங்களை சொல்ல தெரியாதப்ப, அல்லது தங்களுக்கு பலம் தேவைப்படுறப்ப, அல்லது தங்களுக்கு விடுதலை தேவைப்படுறப்ப, தங்கள் சிக்கலில் இருக்கிறத அவங்க நினைக்கிறப்ப, மாட்டிக்கிட்டு இருக்கிறோம் இதுக்கப்புறம் காப்பாற்றுறதுக்கு வழியில் நினைக்கிறப்ப, அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு டூல் என்னன்னா ஃபாஸ்டிங் தான். உடனே என்ன செய்வாங்க, ரட்டு உடுத்தி சாம்பலில் உட்காந்து அழ ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, எங்கெல்லாம் உபவாசம் வருகிறதோ அங்கெல்லாம் நீங்கள் அவர்கள் துக்கப்பட்டதை நீங்கள் பார்க்க முடியும். 2-3 வசனங்களை மட்டும் நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். அந்த வசனங்களை பார்த்துட்டு என்ன செய்வோம், நம்ம நேரடியாக ஆண்டோடைய வார்த்தைக்கு நேரம் கடந்து செல்லலாம். யோவேல் தீர்க்கதரிசன புத்தகம், நமக்கு தெரிந்த வசனத்தை எடுத்து வாசிங்க. யோவேல் 2வது அதிகாரம், யோவேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில் 2வது அதிகாரத்தில் 12வது வசனம். ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று. அங்கே எப்படி வரணுமா, உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும். அதனால் இப்போ ஃபாஸ்டிங் வந்திருக்கிறவங்கெல்லாம் இப்போ நீங்கள் அழுகணும், நீங்கள் புலம்பணும். பண்ணுவீங்களா? நான் ரெடி 1 2 3 சொல்லுவேன், நீங்கள் என்ன செய்யணும்? ஆண்டவர் அப்படி தானே சொல்லியிருக்கிறாரு. அப்படி செய்யாத உபவாசமா கர்த்தர் சொல்லும்படி தானே செய்யணும். எத்தனை பேர் ஆண்டவர் சொல்ல ஃபாஸ்டிங் இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? ஆண்டவர் விரும்புகிற ஃபாஸ்டிங் இருக்கு எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? பாதி பேர் கையை தூக்கல. கொஞ்சம் விவகாரமான ஆள் போலையே, கை தூக்கினாலும் தப்பாயிரும், தூக்காட்டியும் தப்பாயிரன்ற மாதிரி பார்க்குறீங்க. ஆண்டவரே சொல்கிறார், உபவாசத்தோடு எப்படி வரணுமா, அழுகையோட புலம்பலோட. ஏன் சொன்னாருன்னா, அவர்கள் கர்த்தரை விட்டு வழி விலகி போனார். அப்போ அவங்க திரும்பும்போது சும்மா திரும்பதில்லை, நீ ஃபாஸ்டிங்கோட வா அப்படின்ட்டார். ஏன்னா கர்த்தருடைய சத்தம் கேட்கக்கூடாதபடிக்கு அவங்களுக்கு ஒரு சிக்கல் இருக்கு. அல்லேலூயா. இன்னும் கூட ஒரு வசனத்தை வாசிங்க, நியாயாதிபதிகள் 20-26 நிறைய இருக்கு. ஒரு உங்களுக்கு தெரிஞ்ச வசனங்களை காட்ட விரும்புகிறேன். நியாயாதிபதிகள் 20-26. அப்பொழுது ம் 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 பாருங்க எங்க எப்படி வருது பாருங்க. கர்த்தருடைய சந்நிதியில் அழுது தரித்திருந்து. அப்ப அங்க ஃபாஸ்டிங்னா அங்க என்ன வருது கூடவே? இப்போ தாவீது தன்னுடைய மகனை கர்த்தர் அடிச்சிட்டாருன்னு இருக்கு. அப்போ தாவீது என்ன செஞ்சாரு? ஃபாஸ்டிங் இருந்தார். பார்க்குறோம்ல, தொடர்ந்து ஃபாஸ்டிங் இருந்து அழுதுட்டு இருக்கிறார். அதை வாசிங்க, அந்த வசனத்தை காட்டு. 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ரெண்டு சாமுவேல் 12:22. இப்போ அவங்ககிட்ட கேட்குறாங்க, ஏன் சாமி இவ்வளோ நாள் நீங்கள் ஃபாஸ்டிங் இருந்து அழுதுகிட்டு இருந்தீங்க, திடீர்னு மகன் செத்துட்டான்னு சொன்னோன்னே எந்திரிச்சு மோங்கல்னு என்ன செஞ்சீங்க, நார்மல் ஆகிட்டீங்களே, என்ன எங்களால் புரிஞ்சுக்க முடியலன்னு கேட்குறப்போ அவர் கொடுக்குற பதில் தான் அங்கே வாசிக்கிறேன். வாசிங்க. ம் 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 என்ன பண்ணாராம்? உபவாசித்து. நீங்கள் எங்கெல்லாம் ஃபாஸ்டிங் கூடவே என்ன வந்துடும்? இவ்வளோ நாளாக இது தெரியாமல் நம்ம ஃபாஸ்டிங் இருந்துருக்கிறோம். அடுத்து இன்னொரு வசனத்தை கூட காட்டு. நெகேமியா 1 அதிகாரத்தில் 4ஆம் வசனம். ம் ம்
ம் ம் ம் போதும் போதும் போதும். அங்கே பாருங்க, சில நாளாய் துக்கித்து, நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து. நீங்க இந்த காலகட்டங்களில் நீங்க எங்க தேடினாலும் மகிழ்ச்சியோட நான் உபவாசம் பண்ண இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஃபாஸ்டிங் வந்து துக்கத்தின் அடையாளமாக இருக்கிறது. எதோட அடையாளமா இருக்கு சொல்லுங்களேன். இப்போ நீங்க பார்க்கறத பார்த்தா ஒரு மாதிரி இல்லை இருக்கு. இப்போ என்ன சொல்ல வரீங்க? நாங்கள் வந்து துக்கம் பண்ணோமா எப்படி இருக்கணும்? அதான் அடுத்தடுத்து பார்க்க போகிறோம். பழைய ஏற்பாட்டு மனிதர்களுக்கு வேற வழி தெரியாது. இயேசு கிறிஸ்து என்ன செய்வார்னா, அப்படியே ஊழியம் செஞ்சுட்டே வரப்ப யோவான் ஸ்நானனை தூக்கி ஜெயிலில் போட்டுருவாங்க. அவர் சிறையில் இருப்பார். அவரோட சிஷ்யருக்கு 2 பேர், என்ன சிஷ்ய பிள்ளைங்க என்ன செய்வாங்கன்னா, இயேசு கிறிஸ்து வந்து பேசுவாங்க. பேசும்போது சொல்லுவாங்க, ஏன் ஆண்டவரே நீங்கள் வந்து உங்கள் சீஷர்களுக்கெல்லாம் வந்து உபவாசிக்க சொல்லித்தர்றது இல்லையா? பாருங்கள், நான் யோவானோட சீஷர்கள் நாங்கள் ஃபாஸ்டிங் இருக்கிறோம், உங்கள் ஆட்கள் என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, இருக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே இயேசுக்கு சொல்லுவார், மணவாளன் கூட இருக்கிறப்ப என்ன செய்ய மாட்டாங்க, உபவாசம் இருக்க மாட்டாங்க. மணவாளன் எடுபடும் நாளுக்கு வருகிற போது உபவாசம் பண்ணுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? எடுபடும் நாள்னா வந்து அவர் பரலோகத்தை போகிறத பற்றி பேசல. யூதர்களுக்கு ஒரு பழக்கம் உண்டு, துக்கமாக இருந்தா அல்லது யாராவது இறந்தா என்ன செய்வாங்க, துக்கத்தை அனுசரிப்பாங்க. இப்போ யோவானோட சீஷர்களுக்கு ஒரு யூதர்கள் கடைபிடிக்கிற உபவாசமும் இருக்கு. ரெண்டாவது இன்னொரு உபவாசம் இருக்கு. என்ன உபவாசம் இருக்குன்னா, தங்களுடைய எஜமான் அல்லது தங்களை நடத்துகிற குரு என்ன செஞ்சார், இப்போ சிறையில் இருக்கிறார். அவங்களுக்கு வேற ரூட்டே தெரியாது இப்போ ஆண்டவர்கிட்ட பேசுறதுக்கு. அதனால என்ன செய்யறாங்க, ஃபாஸ்டிங் என்ன செய்யறாங்க, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து கிட்ட கேட்கிறப்போ, நான் தான் கூட இருக்கிறனாடா இவங்க ஏன்டா உபவாசம் இருக்கணும்னு கேட்டார். அல்லேலூயா. அப்படி சொல்லும்போது அதோட அவங்க சைலண்டாக போயிட்டாங்க. ஆனால் அதற்கு பிறகு 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 நம்ம புதிய ஏற்பாட்டு பகுதிக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா, அதற்கு பிறகு இருக்கிற உபவாசங்கள் நீங்கள் எங்கே எடுத்தாலும் அவர்கள் துக்கத்தோடு உபவாசம் பண்ணாங்கன்னு இருக்கார். அல்லேலூயா. நம்ம காலகட்டத்துடைய ஃபாஸ்டிங் லெவல்ன்றது வேற. ஒரு சில உதாரணங்களும் காட்ட விரும்புகிறேன். என் கூட எடுத்துக்கிறீங்களா? வாங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரத்தில் 37வது வசனம். நமக்கு தெரிஞ்ச ஒரு தாய் தான். அந்த தாயை பற்றி எப்படி போட்டிருக்கு பாருங்க, வாசிங்க. அல்லேலூயா. இப்போ அங்கெல்லாம் உபவாசித்து அழுது கொண்டிருந்தார்கள். ஆனால் இங்கே 84 வயசு இருக்கிற பாட்டி உபவாசம் பண்ணி என்ன செஞ்சாங்களாம், ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தார். ஸோ மேக்சிமம் நம்மளோட மைண்டில் என்னவா இருக்கும் அப்படின்னா, எப்படி பழைய ஏற்பாட்டு மனிதர் இருக்கிறாங்களோ அந்த மாதிரி தான் நமக்கும் எப்படி இருக்கோம்னா, என் வாழ்க்கையில் ஏதாவது ரொம்ப மோசமான சூழ்நிலை இருக்குது, நான் இருந்து வெளியே வரேன்னா ஃபாஸ்டிங் போட்டால் கர்த்தர் பாரு செஞ்சிருவார் அப்படின்னு நமக்கு தோணுதில்ல. ஆனால் அந்த காலத்துக்கு அப்படிப்பட்ட ஒரு வழி இருந்துச்சு. ஆனால் நாம் அப்படி இல்லை. நாம் ஜெபிச்சு ஆராதிக்கும் போதே, துதிக்கும் போதே ஆண்டவர் அநேக அற்புதங்களை செய்ய ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. ஆனால் ஏன் ஃபாஸ்டிங்கோட அவங்க செய்கிறாங்க? ஏன் அவங்க ஃபாஸ்டிங்கோட செய்யணுமா, அவசியமா? வேதாந்தத்தில் பார்க்குறோம், கொர்நேலியன்ற ஒரு மனுஷன் 100க்கு அதிபதி. யார் அவர்? 100க்கு அதிபதி. 100 போர் சேவகர்களுக்கு அவர் தலைவராக இருக்கிறார். அவர் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு யூதன் அல்ல, ஆனால் அவர் ஒரு புறஜாதியை சேர்ந்தவராக இருக்கிறார். அவர் என்ன செய்கிறாருன்னா, யூதர்கள் மாதிரியே ஃபாஸ்டிங் இருக்கிறார், தான தர்மங்கள்லாம் பண்ணுறார், ரொம்ப நல்ல மனுஷனாக இருக்கிறார், ரொம்ப நல்ல மனுஷன். அந்த நல்ல மனுஷன் ஒரு நாள் ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ தேவ தூதன் அவருக்கு என்ன செய்கிறார், காட்சி அளிக்கிறார். காட்சி அளித்து பேதுரு பற்றி சொல்லி, பேதுரு என்ன செய்கிறாரு, வந்து அவர்களுக்காக பிரசங்கம் பண்ணும்போது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெறுகிறார்கள். ஒரு பெரிய மாற்றம் அங்கே நடக்குது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ பாருங்க, இந்த இடத்துல அவர் துக்கத்துக்காக தான் ஃபாஸ்டிங் இல்லை. அவர் ரொம்ப நல்ல மனுஷன், ரொம்ப நிறைவான மனுஷன், அவருக்கு எல்லாமே இருக்குது, ஆனால் ஃபாஸ்டிங் இருந்தார். இந்த காலத்தினுடைய ஃபாஸ்டிங்கோட லெவல் என்னன்னா, நம்முடைய ஆத்துமாவை தாழ்த்துவதற்காக கர்த்தர் சொன்னார்ல, அதை தாண்டி நம்முடைய ஆத்துமாவை கர்த்தரிடத்துல உயர்த்துவதற்கான ஃபாஸ்டிங்காக தான் நம்ம இந்த காலத்தில் இருக்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை புரியுது? நாம ஃபாஸ்டிங் இருக்கும்போது என்ன நடக்குதுன்னா, நம்ம ஆத்துமா மேலே வருது. ஃபாஸ்டிங் இருக்கு எதுக்காக இருக்கணும் அப்படின்னா, நம்முடைய மாம்சம் மேலே வரும்போது நம்முடைய ஆவி என்ன செஞ்சிடும். உங்களுக்கு தெளிவாக புரியும்படி ஒரு வசனத்தை காட்ட விரும்புகிறேன். கலாத்தியர் 5:17. கலாத்தியர், மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும்
ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கு ஒன்று விரோதமாக இருக்கிறது. எதுக்கு எது விரோதமா இருக்கான் சொல்லுங்களேன். ஆஹா, அழகா பேசுறீங்களே, பரவாயில்ல. உங்களை வச்சா 3 மணி நேரம் 4 மணி நேரம் பேசலாம். நல்லா பதில் கொடுக்குறீங்க. எது எது விரோதமா இருக்கான்? மாம்சம், ஆவி. அப்போ 2 பேர் 2 அகைன்ஸ்டான ஆளு, ரைட்டா? இப்போ அந்த வசனம் எப்படி சொல்லுதுன்னா, கலாத்தியர் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் செய்ய வேண்டியதை செய்யக்கூடாதபடிக்கு இது 2 என்ன செய்யுது? சரி, இப்போ நமக்கு என்ன இருக்கு? நம்ம ஒரு மனுஷனாக நமக்கு என்னெல்லாம் இருக்கு? ஆவி, ஆத்மா, சரீரம். இப்போ எது விரோதமா இருக்குன்னு சொல்லிட்டாரு? ஆவியும் சொல்லப்படாத ஒரு வார்த்தை எது? அதுதான் நீங்க. சர்ச்சுக்காரங்களாம் சொல்றாங்க, எத்தனை ஆத்துமா இருக்குதுங்க சபையில், ஆத்துமா ஆதாயம் பண்ண போறோம், ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷம் சொல்ல போறோம். நீங்கள் அப்படி சொல்ற வார்த்தை யார சொல்லுதுன்னா, உங்களுடைய ஆத்துமாவை குறிக்குது. சரீரமும் ஆவி என்ன செய்தான்? ஒண்ணுக்கு ஒன்று எதிராக நிக்குதான். என்ன பண்ணுதான்? ஒன்று சரீரத்துக்கு ஒன்று ஒத்து போகுதுன்னா அது எதுக்கு ஒத்து போகாது? ஆவி ஒத்து போகாது. ஆவிக்கு ரொம்ப பிடிச்சதுனாக்கா எதுக்கு செட் ஆகாது? சரீரத்துக்கு. ஆமா, ஆவி ரொம்ப உற்சாகமா இருக்கும், சரீரம் என்ன சொல்லும்? அதுக்கு ஆப்போசிட்டா அது ஆவி ஜெபிக்கணும்னு சொல்லும், ஆனா சரீரம் என்ன சொல்லும்? தூங்கணும்னு சொல்லும். சிலர் படுக்கையிலே அந்நிய பாஷை என்ன செய்யாதுன்னா, ஆவி என்ன விரும்புதோ அதை சரீரம் ஒரு நாள் என்ன செய்யறது இல்லை, அதை ஒத்துக்கிறதே கிடையாது. சரீரத்துக்கு ரொம்ப பிடிச்சது ஆவிக்கு ரொம்ப ஆபத்தானது. யாரெல்லாம் மாம்சத்தை பேணி காக்க நினைக்கிறாங்களோ அவங்களால ஆவியில வளர முடியாது. யாரெல்லாம் ஆவியில ரொம்ப வளரணும்னு நினைக்கிறாங்களோ பல நேரங்களில் அவங்க சரீரத்தை கவனிக்காம கூட விட்டுருவாங்க. பல ஊழியக்காரங்களுக்கு உடல் ரீதியான உபாதைகள் வர காரணம்னா அவங்க ஆவியில ரொம்ப என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சாங்க, ஒரு லெவலுக்கு மேலே போயிடுறாங்க. ஆண்டவரோட உறவாடுறது, பேசுறது, அவங்களுக்காக ஜெபிக்கிறது, இவங்களுக்காக ஜெபிக்கிறது, அவங்களுக்காக ஃபாஸ்டிங், இவங்களுக்காக ஃபாஸ்டிங், அதிகமாக என்ன செய்யறாங்க? மக்களுக்காக. ஆவியில ரொம்ப பலமாயிடுறாங்க. நிறைய பேர் பார்க்குறோம், ஆவியில பலமா இருக்கிற நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மாம்சத்துல பலவீனமா இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. அப்போ வசனம் தெளிவா சொல்லுது, நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது என்ன செய்யாது. அது எங்கெல்லாம் வேதாகமத்துல, புதிய ஏற்பாட்டு பகுதியில், நிருபங்கள்ல எங்கெல்லாம் நீங்கள் உங்கள் வருதோ அங்கெல்லாம் யாரை பத்தி பேசுதுன்னா நம்ம சரீரத்தை பத்தி பேசல, நம்ம ஆவிக்குரிய மனுஷனை பத்தி பேசுதுன்னு அர்த்தம். நீங்க பைபிள் எடுத்து படிக்கிறப்ப, நிருபங்களை படிக்கிறப்ப நீங்கள் உங்கள்னு வருதுன்னு வச்சுங்களேன், நீங்கள்னு வந்தாவே அது நம்ம ஆவிக்குரிய மனுஷனை பத்தி தான் பேசுது. சரி, அப்ப சரீரத்துக்கு பேசப்படுற வசனங்கள் எப்படி தொடங்கன்னா, உங்கள் சரீரத்திலே, உங்கள் அவயவங்களிலே, உங்கள் மாம்சத்திலே அப்படின்னு வந்தா அந்த நீங்கள் உங்கள்ன்றது ஆத்துமாவும், அடுத்து எதை சொல்லுது? மாம்சத்தை பத்தி, சரீரத்தை பத்தி சொல்லும். நீங்க வேதாகமத்தில் நிருபங்கள்ல நீங்கள் உங்கள் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் அது சரீரத்தை பத்தி பேசல, அது எதை பத்தி தான் பேசுது? சொல்லுங்களேன். இப்படி சொல்லாமா? உள்ளான மனுஷனுக்கு பேசுது. எதுக்கு பேசுது? வேதாகமம் யாருக்காக பேசப்பட்டிருக்கு? உள்ளான மனுஷனுக்காக பேசப்பட்டிருக்கு. நீங்க பழைய ஏற்பாட்டு மனுஷர்களை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உள்ளான மனுஷனுக்குரிய பலத்தை தருகிற பரிசுத்த ஆவியை என்ன செய்யப்படல, வழங்கப்படலை. ராஜாக்கள் மேல மட்டும் இருந்துச்சு, தீர்க்கதரிசிகள் மேல மட்டும் இருந்துச்சு. ஜனங்கள் ஏதாவது தெரிஞ்சுக்கணும், யார்கிட்ட வரணும்? தீர்க்கதரிசிகிட்ட போகணும். அவங்களுக்கு ஆலயம் மூடப்பட்டிருந்தது, யாரும் உள்ள வர முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்து அந்த திரைச்சீலை கிழிக்கப்பட்ட சம்பவம் நடந்த போது அந்த பிரிவினையை சுவர கர்த்தர் தகர்த்துட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அப்ப எல்லாராலும் தேவனை உணர முடியும். அப்படி உணர்வதற்காகத்தான் கர்த்தர் தம்முடைய ஆவியை நமக்குள்ளே கொடுத்தார். கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட காலத்துக்குள்ள நாம வந்திருக்கிறதுனால இப்ப முழுக்க நாம எதுக்கு கவனம் செலுத்தி ஆகணும்னா நம்முடைய ஆத்துமாவுக்கு தான் என்ன செஞ்சாகணும்? கவனம் செலுத்தி ஆகணும். நிருபங்கள் மூலமா பவுல் போன்ற அப்போஸ்தலர்கள்லாம் முழுக்க நாம எதுக்காக வாழ்றோம், நாம எதை அடையணும், நாம எதில் வளரணுன்றத பேச ரொம்ப குறியா இருந்தாங்க. ஆனா முன்னாடி இருந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு அப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் எல்லாருக்கும் வழங்கப்படாததுனால அவர்களுக்கு இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களும் சரீரத்துக்குரிய நன்மைகளும் கர்த்தர் அதிகமாக கொடுத்திருந்தார்.
இப்ப பரிசுத்த ஆவியானவரே, அதாவது தேவனே எனக்குள்ள வாழ்ற காலம் வந்த உடனே அதை விட பெருசா என்ன வேணும்? அவர் உள்ள வந்துட்டாருன்னா அதுக்கு பின்னாடி எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப முழுக்க முழுக்க நிருபங்கள் எதை பத்தி பேசுனா, உங்க உள்ளான மனுஷன் எவ்வளவு ஸ்ட்ராங் ஆகணும், எவ்வளவு வல்லமையா பலம் பண்ணணுன்றதை பத்தி என்ன செய்யுது வேதம் பேசுது. அப்போ உபவாசம் இருக்கிற நேரத்தில் நமக்கு எது நல்லா கை கொடுக்குது அப்படின்னா, நான் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறதை செய்யக்கூடாதபடிக்கு என்ன செய்யுது போராட்டம் இருக்குது எனக்குள்ள. நான் ஆண்டவருக்கு பிரியமா வாழணும்னு நினைக்கிறேன், ஆனா என் மாம்சம் என்ன செய்யுது போராடுது. நான் ஆவியில பலமா இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா மாம்சம் என்ன செய்ய மாட்டேங்குது, இடம் கொடுக்க மாட்டேங்குது. அந்த நேரத்துல நான் உபவாசம் இருக்கிற போது என் மாம்சம் என்ன செய்யுது, லைட்டா அதோட வேலையை என்ன செய்யுது கொஞ்சம் குறைக்குது. அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, ரொம்ப ரொம்ப துடிப்பா இருக்கிறாங்கல்ல. நிறைய நேரத்தில் இந்த சர்ச்சில் வந்து பிசாசு பிடிச்சவங்களை கூப்பிட்டு வருவாங்க ஜெபம் பண்ணுறதுக்கு. அவங்க நம்மக்கிட்ட சொல்லுவாங்க, ஐயா நல்லா உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணுங்க ஐயா. என்னவா உபவாசம் போட்டு ஒவ்வொரு நாளும் ஒரு பேய் கூப்பிட்டு வந்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் பாஸ்டிங் போட்டால் நாங்கள் எப்போ சாப்பிட்றது? நாங்கள் பிபி சுகர் வந்தால் காலி ஆகணும். அப்போ நாங்கள் எப்போ சாப்பிட்றது? அப்போ நான் சொல்லுவேன், ஃபாஸ்டிங் எனக்கு இல்லை, ஃபாஸ்டிங் உனக்கு தான். ஏன்னா உன் மாம்சம் பலமாக இருந்தனா அவன் என்ன செய்ய மாட்டேங்கிறான், அதனால் நீ ஃபாஸ்டிங்கில் வான்னு சொல்லுவேன். எத்தனை புரியுது? ஆமாம், நாங்கள் ஃபாஸ்டிங் போட்டு கத்துவோம், இவங்க காலையில் நல்லா மூக்கு பிடிக்க தின்ட்டு வந்துடுவாங்க. அது என்ன செய்யாது, நம்ம சொல்கிற பட்சம் கேட்காது. ஒரு 4 நாள் ஃபாஸ்டிங் போட்டோமோ அதே சொல்கிறேன், நான் போயிடுறேன். கண் கூட பார்த்துருக்குறோம், ஜெபம் பண்ணாமே அதே போயிடும். 2 நாள் ஃபாஸ்டிங் போனால் 3ஆம் நாள் அதுவே இங்கே ரொம்ப ஹெல்த்தாக இல்லை, ஏன்னா மாம்சம் என்ன செய்ய முடியும், துடிப்பாக இருக்க மாட்டேங்குது, நான் கிளம்புறேன்னு வெளியே போயிடும். அதுவே இப்போ ஃபாஸ்டிங் இதுக்கு தான் சப்போர்ட் பண்ணுது. ஃபாஸ்டிங் எதுக்கு சப்போர்ட் பண்ணுது? மற்றபடி நாம் வந்து நம்முடைய தேவைகளுக்காக நம்முடைய ஆசைகள் நிறைவேறுவதற்காக ஃபாஸ்டிங் இருந்தோம்னா அது ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஃபாஸ்டிங். அது அல்லேலூயா. முழுக்க முழுக்க ஃபாஸ்டிங் எதுக்காக இருக்கிறேன்னா, நாமெல்லாம் வந்து ஆவியில பலப்படுவதற்காக ஃபாஸ்டிங் இருக்கிறோம். 84 வயசு இருக்கிற பாட்டி, எத்தனை வயசு? 84 வயசு இருக்கிற பாட்டி ஃபாஸ்டிங் இருக்கிறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எதுக்கு ஃபாஸ்டிங் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் வயசு கம்மியாக இருந்தால் பரவாயில்ல, மாமியார் மாமனார் பிரச்சனை இருக்கலாம், பிள்ளைங்க பிரச்சனை இருக்கலாம். பிள்ளைங்களும் இல்லை, வீட்டுக்கார தொல்லை அதுவும் இல்லை, விதவை. ஆனால் ஃபாஸ்டிங் ப்ரேயர் வொர்ஷிப், ஃபாஸ்டிங் ப்ரேயர் வொர்ஷிப். அட அட அட, என்ன அழகான ஒரு வாழ்க்கை. சில பேர் நினைக்கிறாங்க, எனக்கும் குடும்பம் இல்லைன்னா நானும் அப்படி தான் இருப்பேன், தெரியாமல் மாட்டிக்கினேன். நாம் எப்பவுமே உபவாசத்தை வந்து துக்ககரமான செய்தியாகவே நிறைய போர்ட்ரேட் பண்ணதுனால ஃபாஸ்டிங் ரொம்ப மகிழ்ச்சியான விஷயன்றது நிறைய இடத்துல தெரிய மாட்டேங்குது. ஃபாஸ்டிங் வந்து ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு டைம். உபவாசம், என்ன வாசம்? உபவாசம். உபவாசம்னா என்ன? வாசம்னா என்ன? ஸ்மெல்லா? வாசம் பண்ணுதல், அந்த வாசம். வாசம் பண்ணுகிறது அப்படின்னா அர்த்தம் வாழ்றது, அங்க வசிக்கிறது. உபவாசம்னா அர்த்தம் தலைவர் இருக்கிறாரு, உப தலைவர். உப கேள்விப்படுறீங்க? உப என்ன அர்த்தம்? அதுக்கு அடுத்த, அதுக்கு நெருங்கின்னு அர்த்தம். உபவாசம் தமிழ்ல உபவாசம் சொல்றோம்ல, உபவாசம்னா என்ன அர்த்தம்னா எல்லாத்தையும் விட்டுவிட்டு அவர் பக்கத்துல உட்காருதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. சாப்பிடாம இருக்கிறத விட அது ரொம்ப பவரானது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃபாஸ்டிங் சர்ச்சுக்கு தான் போக முடியல, ஃபாஸ்டிங் என்ன இருந்துடுறான் வீட்லயே. அவங்க பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டிங்ட்டு எல்லா வேலையும் செய்வாங்க. என்ன செய்வாங்க? எல்லா வேலையும் செய்யறது. காலையிலேருந்து இழுத்து போட்டு எல்லா வேலையும் செஞ்சுட்டு அப்படி உடம்பு டயர்டாகி முட்டி இடுப்பெல்லாம் வலிச்ச உடனே அதுக்கு ஒரு ஜபம். ஐயா கிட்ட, ஐயா கொஞ்சம் உடம்புக்காக ஜபம் பண்ணுங்க ஐயா, ரொம்ப டயர்டாக இருக்குது. ஃபாஸ்டிங் இருந்தால் ப்ரேயர் பண்ணணும். ஃபாஸ்டிங் என்ன செய்யணும்? ப்ரேயர் பண்ணணும். ப்ரேயர் பண்ணாத ஃபாஸ்டிங்கை போடக்கூடாது. இப்போ ஒரிஜினல் ஃபாஸ்டிங் இங்கே இருக்கிறவங்களுக்கு தான். வெளியே 1000 பேர் இருந்தால் கூட ஃபாஸ்டிங் இல்லை. பக்கத்தில் கை விடுங்க, பரவாயில்லையே. பக்கத்தில் கை விட்டு சொல்லுங்க, பரவாயில்லையே, நம்ம கரெக்டாக வந்துட்டு போலே. ஃபாஸ்டிங் இருந்தால் அவர் பக்கத்தில் இருக்கணும். அவர் பக்கத்தில் இருக்க முடியலன்னா ஃபாஸ்டிங்கே இருக்க. நீங்கள் ரொம்ப உடல் பலவீனமால சாப்பிட்டு கூட வந்துடுங்க, சாப்பிட்டு கூட செய்யுங்க, வந்துடுங்க, தப்பு இல்லை. ரொம்ப பலவீனமாக இருக்குது, ஆனால் ரொம்ப ஆவியில் வளர முடியல, வந்துருங்க, இந்த அனல்லையாச்சும் உட்காந்துருங்க.
அது பக்கத்தில் ஒன்று எரியறப்ப நாமும் சேர்ந்து எரிஞ்சிருவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. உபவாசம்னா அவர் அருகிலே வாசம் பண்ணுதல். ஆமென். அவர் சொல்றாரு லேவியராகமத்தில் இப்படிதான் ஆரம்பிக்கிறாரு, உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்துங்கள். ஏன்னா உங்க ஆத்துமா இப்போ ரொம்ப மேட்டுமே ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு? இப்போ மேட்டுமே ஆயிடுச்சு. தேவன் கிட்ட அது வரல. உன்னுடைய எல்லா செயல்களை விட்டு விலகி நீ தாழ்மைப்படு, அதுக்கு நீ ஒரு நாளை ஒதுக்கு, நீ ஒரு வேலையும் செய்யாதன்றார் ஆண்டவர். அப்ப என்ன சொல்றாரு? ஒரு வேலையும் செய்யக்கூடாதான் ஃபாஸ்டிங் இருந்தா. அதனால தான் வந்து ஃபாஸ்டிங் சூப்பரான ஒரு ஐடியா தான். வீட்டில் இருக்கிற அம்மா மாருங்களாம் என்ன செஞ்சிருங்க, வாரத்தில் ஒரு 3 நாள் ஃபாஸ்டிங் போட்டுருங்க. ஏன் சொல்லுங்க? சமைக்கிற வேலை மிச்சம். வீட்டுக்காரன் கேட்க முடியாது, ஏமா சாப்பாடு செய்யல, ஃபாஸ்டிங் இருக்கிறங்க, தப்பு தப்பு வாயில போடுங்க அப்படின்னு ஒரு 3 நாள் சமைக்காமலே செய்யலாம், ஜாலியாக இருந்துடலாம். நல்ல ஐடியா இல்லை? ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். பரவாயில்ல, எவ்வளோ பேர் ஆமேன் சொல்கிறீங்க, ரொம்ப பிடிச்சி வச்ச அந்த பாயிண்ட்டு. அப்போ இப்போ முழுக்க முழுக்க நம்ம ஆத்துமாவுக்கு உண்டான ஃபாஸ்டிங் தான் இருக்கிறோம். இங்கே வந்திருக்கிறவங்களாம் எதுக்காக வந்திருக்கீங்கன்னா, உங்கள் ஆத்துமாவை பலப்படுத்தும்படி வந்திருக்கிறீர்கள். கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆவியும் மாம்சமும் போராடிக்கிட்டு இருக்கிறப்ப நான் ஒரு காரியத்தை நினைக்கிறேன், அது என்ன செய்ய மாட்டேங்குது, எனக்கு செய்ய விட மாட்டேங்குது. அப்போ அதில் நம்ம சரியான ஒரு பாதையை பிடிக்கணும்னா ஃபாஸ்டிங் இஸ் த பெஸ்ட் வே. ஆனால் ஃபாஸ்டிங் மட்டுமே வழி கிடையாது, ஒன் ஆஃப் த பெஸ்ட் வே. ஆமென். எப்பெல்லாம் விசுவாசத்தினால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே கூடும். அந்த விசுவாசமே எனக்கு வரல ஐயா, வா ஃபாஸ்டிங் போடு. ஃபாஸ்டிங் போட்டீங்கன்னா ஃபெய்த் கூடிரும். ராமே சொல்லுங்களேன். அல்லேலூயா. சீஷர்கள்லாம் என்ன செஞ்சாங்கன்னா, போயிட்டு பிசாசுகளை தோர்த்துனாங்க. முதல் முறை சந்தோஷமாயிடுச்சு. 2வது முறை போய் பிசாசுகளை தோர்த்துறாங்க, போக மாட்டேங்குது. அவங்க பதற்றமாய் வந்து, என்ன ஆண்டவரே நாங்கள் தோர்த்தனா போக மாட்டேங்குது. அப்போ அவர் சொல்றாரு, இந்த வகையான பிசாசு ஃபாஸ்டிங்ல ப்ரேயர்ல தான் என்ன செய்யும், எதில் தான் போவோம். எந்த வகை பிசாசு என்ன யோசிச்சிருக்கிறீங்களா? அடா ஆமால, இப்போ இந்த வகை பிசாசு தான் சொன்னாரு. அப்போ நான் அந்த வகை பிசாசுன்னு எப்போ கண்டுபிடிச்சி, இந்த வகை பிசாசு தான் கண்டுபிடிச்ச பிறகு எப்போ நான் ஃபாஸ்டிங் போறது? அவர் சொன்ன பிசாசு அவிசுவாச பிசாசு. என்ன பிசாசு? ஆமா, ஒரே மிதப்புல இருந்துட்டாங்க. ஃபாஸ்டிங் போட்டாதான் உனக்கு தெரியும்ட்டார். ஏன்னா இப்போ அவர் அவர்கிட்ட இருந்து அவங்கள செப்பரேட் பண்றார். பக்கத்துல இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துட்டார். இப்போ செப்பரேட் பண்றார், நீங்க போங்கன்றார். போகும்போது அவர்கள் ஏற்கனவே தன்னுடைய எஜமான அருகில் இருந்து செய்த அற்புதத்தை போல அவங்க நினைச்சிட்டாங்க. இல்ல, நீ இண்டிவிஜுவலா நீ செய்யணும். இப்போ ட்ரெயின் பண்றார். இப்போ நான் போன பிறகு நீ பாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணு, அப்போதான் நான் கூட இருக்கிறத ஃபீல் பண்ணுவேன். ஆமென். அப்பதான் சொன்னாரு, இந்த வகை பிசாசுகள் ஜெபத்தினால உபவாசம் செய்யாது. அது என்ன சொல்லுவது தெரியுமா? இந்த வசனத்தை பிடிச்சிக்கிட்டு எங்களே பூரா வாட்டுறாங்க. வசனம் என்ன சொல்லுது? நீங்க பாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணிட்டு வாங்க, அப்பதான் ஆவி போகும். உங்க வாழ்க்கையில எந்த ரூபத்துல பிசாசு வந்தாலும் நீங்க தான் வலிமையானவங்க. அல்லேலூயா. எவ்வளோ பெரிய இடத்துல இருந்து வந்தாலும் உங்களுக்கு மேல அவன் கிடையாது, அவன் உங்க காலு கீழே தான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. 84 வயசு இருக்கிற அம்மா ஃபாஸ்டிங் போடுறாங்கன்னா ஒரே நோக்கம் தான், வல்லமையா பலப்படுறது. இப்போ நம்ம என்ன ஃபாஸ்டிங் போட்டிருக்கிறோம் சொல்லுங்களேன்? வல்லமையாய் பலப்படுவதற்காக, என் ஆத்துமாவை பலப்படுத்துவதற்காக வந்திருக்கிறேன். ஆமென். அவ்வளவுதான். நான் கர்த்தருடைய சித்தத்துக்குள்ள இருக்கிறேன். என் தேவைகளை சந்திக்க அவர் வல்லவராக இருக்கிறார். தட் இஸ் மை ஃபெய்த். அதான் என் விசுவாசம். என்னுடைய எல்லா தேவைகளும் அவருக்கு தெரியும். என் நாவிலிருந்து சொல் பிறவாத முன்னே அவைகள் எல்லாவற்றையும் அவர் என்ன செய்திருக்கிறார்? அறிந்திருக்கிறார். நாளைய தினத்துக்காக கவலைப்படாதுன்னு என்கிட்ட சொல்லி இருக்கிறார். நாளைய தினம் அதனுடைய தேவைக்காக அது கவலைப்படன்னு எனக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். ராமன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எஸ், நன்மையான ஈவுகளை, பூரணமான வரங்களை தருகிற ஒரு ஜோதிகளின் பிதாவை நான் அடைந்திருக்கிறேன். கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல உற்சாகமா. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு அப்பா எனக்கு இருக்கிறார். அதனால ஒரு காலம் நான் தீமையை அனுபவிப்பது இல்லை. என் வாழ்க்கையில் அப்படி ஒரு தீமை வருதுன்னா நான் ஏன் இது வந்துச்சுன்னு கேட்க மாட்டேன். உடனே நான் உட்காந்துருவேன் ஃபாஸ்டிங் போட்டு. ஆண்டவரை, நான் பலவீனமா இருக்கிறேன், அதனால தான் என்னை மேற்கொள்றான். நீங்க 1000 காரணங்களை சொல்லுங்க. கடன் பிரச்சனையா?
என்ன பிரச்சனை நினைக்கிறீங்க? சரியான முடிவுகளை எடுக்க தெரியாதபடிக்கு ஆண்டவரே என் மாம்சம் சொல்ற பேச்சை நான் கேட்டுட்டேன், அதனால தான் இன்னைக்கு நான் கடன்ல மாட்டிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ நான் என்ன செஞ்சாங்கன்னா, என் கடனை மாற்றம் ஜெபிக்க மாட்டேன். நான் பலப்படணும், எனக்கு ஞானம் வேணும், இதை எப்படி நான் முடிக்கிறேன் எனக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரே, என் சரீரத்துக்கு பலத்தை தாங்க ஆண்டவரே, என் ஆவிக்கு பலத்தை தாங்க ஆண்டவரே, எனக்கு சரியான நடத்துதலை தாங்க ஆண்டவரே. நான் ஜெபிக்கும் போது கர்த்தர் வாசல்களை திறக்க ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா! அதான் புதிய ஏற்பாட்டு ஃபாஸ்டிங், அதான் கிறிஸ்துவுக்கு பிறகு இருக்கிற ஃபாஸ்டிங். லீடிங் வேணும் எனக்கு. ஆண்டவரே இந்த இடத்துல தப்பான முடிவுகள் எடுத்துட்டேன், அதனால சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு ஒரு நல்ல லீடிங் வேணும், அதனால நான் இப்ப ஃபாஸ்டிங் போட்டு உட்கார்றேன், கர்த்தர் எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா! அதை விட்டு வந்து ஸ்ட்ரைட்டா பிரச்சனை பத்தி பேசணும் வச்சுங்களேன், நம்மளும் 4 பேர் மாதிரி ஆயிடுவோம். ஆமென். எத்தனை பேர் புரியுது? புரிஞ்சவங்க சத்தமா ஆமென். ஹல்லேலூயா! அப்போ இந்த ஆத்துமா சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கும். நீங்க அப்போஸ்தலர் காலத்துல பாத்தீங்கன்னா, அவர்கள் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் உபவாசித்து ஜெபம் பண்ணி கைகளை வைத்து ஊழியர்களை அனுப்பினார்கள். அவர்கள் உபவாசித்து ஸ்தோத்திர பாட்டை இப்படிதான் இருக்கும். ஃபுல்லா பாத்தீங்கன்னா இந்த ஃபாஸ்டிங்கோட ஒரு நாள் அழுக என்ன செய்யாது, இருக்காது. காரணம் என்ன? அப்போஸ்தலருக்கு உபவாசம் இருந்தார்கள். எதற்காக உபவாசம் இருந்தார்கள்னா, அவங்களுக்கு கர்த்தருடைய நடத்துதல் தேவைப்பட்டது. அப்ப இந்த சுற்றி நடக்கிற சம்பவங்களை அவன் மைண்டை வந்து ஒரு மாதிரி என்ன செய்யுது, ஐயோ நடக்காதோ, சரியா போயிடாதோ, இப்படி ஆயிடுமா, அப்படியே நிறைய யோசிக்கிறப்ப சரியான ஒரு முடிவை எடுப்பதற்கு அவர்கள் ஆவியில ஆத்துமாவில பலம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அது போல நேரங்கள் அப்போஸ்தலர்களே என்ன செஞ்சாங்கன்னா ஃபாஸ்டிங் இருந்து தான் முடிவு வச்சாங்க. வராம சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில முக்கியமான முடிவில் இருக்கிறப்ப ஃபாஸ்டிங் தாராளமா இருக்கலாம். ஆனா அதை பத்தின புரிதல் ரொம்ப அவசியம். ஆமே, நான் ஃபாஸ்டிங் போட்டு அழுதுட்டேன்னா ஆண்டவர் எல்லாம் சரியாகிக்கிறவார் நினச்சா நீங்கள் ரொம்ப பழைய ஆளாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இப்போ நான் ஃபாஸ்டிங் போட்டு உட்காடுறேன், எதுக்காக உட்கார்றேன் தெரியுமா? நான் துல்லியமாக கர்த்தர் என்னை எப்படி நடத்த போகிறார் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். கர்த்தர் என்னை எப்படி நடத்த போறார் நான் கண்டுபிடிக்கணும், அதுக்கு ஃபாஸ்டிங் தேவை. ஆமென். ஆனால் தான் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் கூட தீர்க்கதரிசிகள் கூட அவங்களுக்கு சிக்கலான ஒரு சூழ்நிலை வருகிற போது இதை மாற்றும் என்று பேசுவதை விட ஆண்டவரே இந்த நேரத்தில் சரியான பதிலை தாரும் என்று பேசினார்கள். ஆமென். ஆமா, கூப்பிட்டு கேட்ட உடனே ஒரு தீர்க்கதரிசி கூப்பிட்டு ஒருத்தன் கேட்கறான்னா, கொஞ்சம் வெயிட் பண்ணப்பா, ஜெபம் பண்ணிட்டு வந்துடுறேன், போய் நேரா பாசி பண்ணி சொல்லிட்டா தெளிவான பதில்களை பெற்று அவர்களுக்கு பதில்களை கூறினார்கள். ராமே சொல்லுங்களேன். ஹல்லேலூயா! ஆத்மா சம்பந்தப்பட்ட விஷயத்துல நம்ம ரொம்ப விழிப்புள்ளவர்களாக. அதனால பிசாசுக்கு நல்லா தெரியும், நம்முடைய ஆத்மாவில தான் அவன் என்ன செய்யறான்னா பாதிப்புகளை உண்டாக்குறத ரொம்ப கவனமா இருக்கிறான். நம்ம எதுல ரொம்ப கவனமா இருக்கணும்னா, நம்ம ஆத்மாவில் ரொம்ப கவனமா இருக்கணும். எதுல கவனமா இருக்கணும் சொல்லுங்களேன். அப்ப இனிமே நம்ம பண்ற ஃபாஸ்டிங் எல்லாம் வந்து கண்டிப்பா வேறு விதமான ஃபாஸ்டிங்கா தான் இருக்கும். நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆஹா, நன்றி நன்றி நன்றி. இதுக்கப்புறம் உங்க ஃபாஸ்டிங் ஸ்டைலே வேற மாதிரி இருக்கும். அது போகும்போதே ஸ்டைலாக பேசுவீங்க, போகும்போதே அதை சிரிச்சுக்கிட்டே பேசுவீங்க, போகும்போதே ஒர்ஷிப் பண்ணிட்டே போவீங்க. ஒரு ஆமை சொல்லுங்களேன். உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய சிக்கலை நீங்கள் இருந்தாலும் சொல்கிறேன், உங்கள் கண்ணீரின் உபவாசம் கர்த்தருக்கு பிரியமல்ல, உங்கள் உற்சாகமான உபவாசம் தான் கர்த்தருக்கு பிரியம். எப்போ நீங்கள் கண்ணீர் வடிக்கணும்? பாவத்தில் மாட்டிக்கிட்டீங்களா, கண்ணீர் வடிங்க. ஆண்டவரே அந்த பாவத்தை செய்து விட்டேன், இதை நான் மீறிட்டேன் ஆண்டவரே, என் மாம்சம் கொஞ்சம் தலை தூக்கிருச்சப்பா, எனக்கு உதவி செய்யுங்க. அந்த கண்ணீர் ஆண்டவருக்கு ரொம்ப பிரியம். ஹல்லேலூயா! அதை விட்டுட்டு கடனுக்காக, சண்டைக்காக, போராட்டத்துக்காக ஏசாயா 58 வாசிக்கிறோம், வழக்குக்கும் வாதுக்கும் நீங்க உபவாசம் பண்றீங்களேன்றார். எதுக்கு உபவாசம் பண்றாங்களா? வழக்குக்கும். ஆமா, கையினால் குத்துக்கிறதுக்கு ஃபாஸ்டிங் பண்றாங்களாம். நான் ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்றேன், அவனுக்கு என்ன ஆகுதுன்னு மட்டும் பார். சவால் விடுறாங்க பார், நான் ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்றேன், என் குடும்பத்துக்கு எதிராக பண்ணிட்டான்ல, நான் மட்டும் ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணா அவளை தான் அவன் ஒன்றும் இல்லாமல் போயிடுவான், அதுக்கு ஃபாஸ்டிங். அது சொல்றாரு, இதுவா எனக்கு உகந்த உபவாசம் என்று எண்ணுகிறீர்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்படி இல்லை. ஹல்லேலூயா! நாம ரொம்ப வித்தியாசமான பலமுள்ள ஃபாஸ்டிங் இருக்கு இங்க வந்திருக்கிறோம். எத்தனை பேருக்கு புரியுது? புரிஞ்சவங்க மட்டும் சத்தமாலே சொல்லுங்க பார்க்கலாம். உங்க ஃபாஸ்டிங் கேட்கப்படனா ஆத்துமாவை ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். ஆமென். தேவனோடு இணைக்கிறதுக்கு தான் இந்த ஃபாஸ்டிங். தேவனோடு இணைக்கிறதுக்கு, அவர் சமூகத்துக்கு உயர்த்துறதுக்கு தான் அந்த ஃபாஸ்டிங், அல்லது நம்முடைய பாவங்கள் நிமித்தம் அவர் சமூகத்தில் தாழ்த்துவதற்கு தான் அந்த ஃபாஸ்டிங். அப்போ பிசாசு என்ன செய்யறான்னா, நீங்கள் ஜெயிக்க கூடாதபடிக்கு உங்கள் ஆத்துமாவில வேலை செய்யறான். எதில் வேலை செய்யறான்? ஆத்துமாவில் வேலை செய்யறான். உங்க ஆத்துமாவை பலவீனம் பார்க்கறான். பல நேரங்கள்ல நமக்கு அது புரிய மாட்டேங்குது, எப்படிப்பட்ட பலவீனங்களை பிசாசு கொண்டு வருகிறான். அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். எப்படிப்பட்ட பலவீனங்களை ஆத்துமாவில் கொண்டு வரான் பிசாசு. பாவம்ன்றது நமக்கு வெளிப்படையா நமக்கு தெரிஞ்சிடும். தேவனுக்கு நம்ம பாவம்ன்றது நமக்கு வெளிப்படையா தெரிஞ்சிடும். நம்ம பாவம் பண்றோமா இல்லைன்னா பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லணுமா? கொஞ்ச நாளாக பார்க்குறேன் நீங்கள் பாவம் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன், பக்கத்தில் வந்தால் சொல்லணும்,
நம்ம மனசு நமக்கு தெரியாதா? அதனால பாவத்தை பத்தி உங்களுக்கு போதிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமென். ஆமாவா இல்லையா? ஏன்னா பரிசுத்தத்தை பத்தி நமக்கு தெரியாம இருக்கலாம், பாவத்தை பத்தி நல்லா தெரியும். ஏன்னா அந்த உலகம் அதனால தான் என்ன செய்யப்பட்டிருக்கு, நிறைஞ்சு கிடக்குது. ஒரு நாள் ஒரு சபைக்கு போயிருந்தேன், சரியான மீட்டிங், பவர்ஃபுல் மீட்டிங் போயிட்டு இருக்கு. அந்த மீட்டிங்கில் ஒரு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தார். நான் ரொம்ப ஆசையாக, எனக்கு செய்தி கேட்க ரொம்ப பிடிக்கும். அன்னைக்கு கூட அப்படி தான் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுறப்ப அங்கே உட்காந்து கூப்பிட்டு நிற்க வச்சிட்டார் முன்னாடி. நான் பின்னாடி உட்காந்து கேட்க ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அந்த மாதிரி போனால் சரியான வல்லமையான பிரசங்கம், அருமையான பிரசங்கர், நிறைய வசனங்களை கோடிட்டு காமிச்சார். ஆனால் அவர் பிரசங்கத்துக்கு எடுத்த டாபிக் என்ன தெரியுமா? பிசாசு எப்பேற்பட்டவனா இருக்கிறான், அவன் எந்தெந்த வழிகளில் வருகிறான். நுணுக்கமாக எடுத்தார் பிரசங்கம். எந்தெந்த ரூபத்தில் வருவான், எப்படியெல்லாம் வருவான், எந்தெந்த வகையில் செயல்படுவான். கிட்டத்தட்ட 12 பாயிண்ட். எத்தனை பாயிண்ட்? 12 பாயிண்ட். 12 பாயிண்ட்டும் அவ்வளவு துல்லியமா, ஒன்று கூட மிஸ் ஆகலை. அந்த செய்தி முடிஞ்சு வெளியே வரும்போது ஒரு 9:30 மணி இருக்குன்னு நினைக்கிறேன். தனியாக போவே எனக்கு பயமா இருந்துச்சு. ஒருவேளை இந்த பக்கம் வருவானோ. செய்தி பாயிண்ட் எல்லாம் கரெக்டு, எனக்கு தேவையில்லாத அறிவு அது. எத்தனை புரியுது? செய்தி பாயிண்ட் நல்ல, வசனங்கள் கரெக்ட், ஆனா எனக்கு பலவீனத்தை பத்தின அறிவு தேவையில்ல, எனக்கு பலத்தை பத்தின அறிவு தான் தேவை. எத்தனை புரியுது? எதிரி இப்படியெல்லாம் வருவான், எதிரி அப்படிலாம் வருவான்றது ஓகே தான், ஆனா எதிரியை நான் எப்படி அடிக்கணும்னு தெரிஞ்சா நாக் அவுட் பண்ண முடியும். அப்ப எந்த செய்தி எனக்கு தேவை? அந்த எதிரியை வீழ்த்துவதற்கு நான் எப்படி பலப்பட வேண்டும், அதுதான் எனக்கு தேவை. நல்லா பாக்ஸிங்கில் கொண்டு விட்டுட்டு அவன் இந்த பக்கம் வச்சு இப்படி குத்துவான், அப்புறம் லெப்ட்ல இப்படி அடிப்பான், அப்புறம் இந்த எலும்பு உடைப்பான், இதே பேசிட்டே இருந்தா அவன் தன்னை காத்துக்கிறதுலே ரெடியா இருப்பான். கொண்டு போய் ஸ்டேஜ் ஏற்ற என்ன பண்ணுவான்? ஒருவேளை இந்த பக்கம் குத்துவானோ, இப்படி கை, அந்த பக்கம் குத்துவானோ, இப்படி குத்துவானோ, அப்படி குத்துவானோ. கடைசி வரை என்ன செய்வார் இவரு? கடைசி வரை தடுக்கிறதா செய்வார், ஃபைட் பண்ண மாட்டார். அவனோட பலவீனம் என்ன, உன் பலம் என்னன்னு பேசும்போது தான் நீ அவனை வீழ்த்த முடியும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு புரிஞ்சது? சத்தமா விலை சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவனுடைய பலவீனத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய பலத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நமக்கான பலத்தை சொல்றாரு. உன் ஆவியில, உன் ஆத்துமாவில் நீ பலப்பட வேண்டும். விசுவாசத்தினால உன்னால எல்லாம் முடியும். உன்னால முடியாத காரியமே இல்லை, உலகத்தை நீ ஜெயிக்கலாம். ஆனா பல நேரங்களில் இப்படிப்பட்ட வாக்குத்தத்த வசனம் எனக்கு கொடுக்கப்பட்ட போது கூட என்னுடைய வாழ்க்கையில் வருகிற சின்ன சின்ன பிரச்சனைகளை ஜெயிக்க முடியாதபடி நான் இருக்கிறேன். அப்படிப்பட்ட நேரங்களில் இந்த ஃபாஸ்ட் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஆமென். அப்படிப்பட்ட நேரத்தில் என் மாம்சத்தை ஒடுக்குவதற்கு இந்த உபவாசம் எனக்கு உதவி செய்யுது. நீங்கள் உபவாசத்துக்கு வருகிற போதெல்லாம் இப்படிப்பட்ட புரிதலை நீங்க வருவீங்க சொன்னா, திரும்பி போகிற போது பலப்பட்டவர்களாக செல்லுவீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. அதனால பிசாசு என்ன செய்யறான்னா, உங்க ஆத்துமாவை வீக்காக்குறதுல இருக்கிறான். பாவங்களை ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. பாவன்னே கண்டுபிடிக்காத அளவுக்கு சூப்பரான ஒரு வேலை என்ன செய்யறான் பிசாசு, நம்ம ஆத்துமாவில் செய்யறான். அது 1, 2, 3 காரியங்கள் என்ன செய்ய போறோம், நம்ம பார்க்க போறோம். ஒரு வசனம் எடுத்து வாசிக்கலாமா? பிரைஸ்ல ஒண்ணா காட்ட விரும்புறேன். சரியா? எடுத்து வாசிங்க. சங்கீதம் 35:13. சங்கீதம் 35. நான் உபவாசத்தால் என்ன செஞ்சாராம்? நான் உபவாசம் இருந்து என் ஆத்துமாவை நான் உபத்திரவப்படுத்தினேன். அதற்கு பதில் என்ன பாருங்க? என் ஜெபமும் என் மடியில் என்ன ஆயிடுச்சு? இப்ப நான் ஆண்டவரே, நான் எவ்வளவு கண்ணீரோடு உபவாசம் இருந்து ஜெபம் பண்றேன். சில பேருக்கு என்னன்னா எல்லாம் பொய் பிரதர். எல்லாம் ஒருத்தர் சொல்றாரு, என் நண்பர், இவங்க என்ன செய்யறாங்கன்னா சர்ச்சில் அப்படியே மைண்ட் வாஷ் பண்றாங்க. ஜெபம் பண்ணலாம் நடந்ததா? சொல்லுவா தம்பி. அவர் என்ன கேட்குறாரு, எல்லாம் நடந்ததா? இல்லை ஜபன்றீங்க. ஃபார்முலா படி பண்ணால் நடக்கும். ஃபார்முலா விட்டு எத்தனை பக்கம் எதனாலும் மார்க் போட மாட்டான். 3வது ஸ்டெப்பில் ஆன்சர் வந்துடணும்னு ஃபார்முலா சொல்லும். நான் 30 ஸ்டெப்பு போடுவேன், நானும் உனக்கு 3 மார்க் தான். ஃபார்முலா படி செஞ்சேன்னா, யுத்தத்தை கரெக்டாக சொல்லியிருக்கிறபடி நான் ஃபைட் பண்ணேன்னா எனக்கு வெற்றி நிச்சயம். அதனால தான் தாவீது சொல்றாரு, என்ன சொல்றாரு? உபவாசத்தினால ஆத்மா என்ன செஞ்சு இப்ப உபத்திரவப்படுத்துறது. நிறைய நேரத்தில் உபவாசம் வீணான உபவாசம் தான், வேஸ்ட் ஃபாஸ்டிங். அப்படியே துக்கத்துல நிரம்பி எப்போது உபத்திரவப்படுது ஆத்துமான்னா, ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்றேன். இஸ்ரேல் ஜனங்க எகிப்தில் அடிமையா இருக்கிறப்ப அவர்களை என்ன செஞ்ச ஆளோட்டிகள் பயங்கரமான உபத்திரவப்படுத்தினாங்களா? என்ன செஞ்சாங்களா?
உபத்திரவப்படுத்தினாங்க. அவங்க கூக்குறாங்க ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே எங்களை காப்பாற்ற ஆள் இல்லையா. எங்க உபத்திரம் வருதுன்னா, என்னால செய்ய முடியல, ஆனா செய்யும்படி வற்புறுத்தும் போது எனக்கு என்ன ஆகுது, எனக்கு இதை நான் வேணான்னு நினைக்கிறேன், ஆனா இதை செஞ்சுதான் ஆகணும்னு என்ன அழுத்தும் போது நான் உபத்திரவப்படுறேன். உபத்திரவத்தின் உணர்வு என்னன்னா, நான் தாங்க முடியாத செய்ய முடியாத ஒரு செயலை என்ன செய்ய சொல்லும் போது நான் என்ன செய்யறேன், உபத்திரவத்துக்குள்ள போறேன். என் சக்திக்கு மேற்பட்ட செயலா அது இருக்கு. அதுபோல ஆத்துமா எப்படி உபத்திரவப்படுதுன்னா, ஆத்துமாவுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. அது ஓரளவுக்கு தான் என்ன செய்யும், செய்திகளை வச்சிருக்கும். அதுக்கு மேல நீங்க பாட்டு எல்லா செய்தி போட்டு திணிச்சிங்கன்னா அது என்ன செய்யணும், உபத்திரவப்படும். என்ன செய்யும், இப்ப ஆண்டவரோடு பேசினா இது பொழைச்சிரும், இதுதான் வழின்னு வச்சுங்களேன். ஊர்ல இருக்கிற எல்லா பிரச்சனையும் எத்தனை எங்க வைப்பாங்க, இப்ப அது நமக்கு பரிசுத்த உணர்வு போல தெரியும். ஆண்டவர் சமூகத்தில் போய் உட்காந்து எல்லாத்தையும் நினைச்சு அழுதுட்டு, உங்களுக்கு எப்படி தெரியுது, என்னய்யா நாங்க துக்கம் உங்களுக்கு நான் கிண்டலா இருக்கா அப்படிதானே தோணுது. ஆனா அது அந்த ஜெபம் திருப்பி உங்க மடியில வந்துடும். கேட்க கஷ்டமா இருக்குல்ல, அதான் உண்மை. நீங்க ஆத்துமாவை உபத்திரவப்படுத்திட்டு அதுக்கு மேல 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 இந்த எண்ணம் அந்த எண்ணம், அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, ஸ்கூல் பிரச்சனை, காலேஜ் பிரச்சனை, சர்ச்சு பிரச்சனை, வீட்டுக்கார பிரச்சனை, மாமியார் பிரச்சனை, மருமக பிரச்சனை, நாத்தனார் பிரச்சனை, ஓரவத்தி பிரச்சனை, எல்லாத்தையும் தூக்கி வச்சு ஒரு அழுத்திட்டு இன்னைக்கு பாஸ்டிங் போட்டு எல்லாத்தையும் சரி பண்றான் இல்லையா பாரு. சமூகத்துக்கு வந்த உடனே என்ன வருது, இப்ப துதியும் வரல, ஆராதனையும் வரல. ஐயா நல்லா குறிப்புகளை சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருந்தார், இப்படியெல்லாம் கத்திரமை நடத்த போகிற சொன்ன. நமக்கு ஒரு டைம் கொடுத்தா நம்ம பிரச்சனையை பூரா ஒரு லிஸ்ட் கொடுத்து பாஸ்டர்கிட்ட கொடுத்துட்டு வச்சிங்களேன், அவர் ஜெபிச்சோடனே சரியாயிரும் எல்லாம் அப்படின்னு நாம நினச்சிக்கிட்டு இருப்போம். இது யூசுவலாக எல்லாம் நடக்கிறது தான். ஆனா பிசாசு அங்கதான் நம்மளை ஏமாத்துறான். எத்தனை புரியுது? உபத்திரவப்படுத்தி ஃபாஸ்டிங் இருந்தீங்கன்னா உங்க ஜெபம் உங்க மடிக்கு வந்துடும். புரியாதவங்கள சத்தமாலே சொல்லுங்களேன் அல்லேலூயா. ஒரு 3 பேருக்கு புரியல, நான் திரும்ப சொல்றேன். நிறைய எண்ணங்கள். சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்க மனசு ஃப்ரீயாவே இருக்காது. எப்ப பாரு ஏதாச்சும் போட்டு திணிக்கிறது. ஃப்ரீயா இருக்கலாமே, நீங்க பிடிச்சிக்கிட்டு இருந்தா நடந்துட்டு போதா? நடந்துருமா? நடக்க போறது இல்லை. அளவுக்கு அதிகமான எண்ணங்களை உங்களுக்குள்ள நீங்க கொண்டு வருகிற போது உங்கள் ஆத்துமா ஆரோக்கியமா இராது. நீங்க எல்லாத்தையும் கொண்டு வந்து உங்களுக்குள்ள திணிச்சுக்கிறதுனால உங்க ஆத்துமா பலவீனப்படும். அப்படியே நீங்கள் ஜெபித்தால் கூட அந்த ஜெபம் தேவனுக்கு முன்பாக பிரீதியாய், கவலை நிறைந்ததாக, உபத்திரவம் நிறைந்ததாக, நெருக்கப்பட்டதாக, அது போல நேரத்தில் நாம ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிற ஜெபம் உண்மையாகவே சொல்றேன் வாய்ப்பில்லை. ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சு ஏதாகிலும் ஒரு வசனம் ஞாபகம் வந்தா தனியா பாஸ்டர்கிட்ட சொல்லி எனக்கு லெட்டர் போடுங்க, அதுக்கு நான் பதில் கொடுக்குறேன். ஏன்னா இதுதான் ஃபார்முலா. ஹல்லேலூயா. ரொம்ப அழுத்தமான காரியங்களை இடம் கொடுக்க கூடாது. சில பேர் என்ன செய்யறாங்கன்னா தொடர்ச்சியா மனசுக்கு பலவீனமான அழுத்தங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. திடீர்னு ஒரு நாள் எல்லாம் சரியாயிடும் நினைக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் உள்ள இருக்கிறத தூக்கி வீசி எறியணும். தூக்கிட்டு சுமக்க கூடாது. நீங்க சுமக்கிறதுனால அது நடக்க போறது கிடையாது. எவ்வளவு வருஷமா சுமந்தீங்க, என்ன ஆச்சு? என்ன நடந்துச்சு? எங்க ஊர்ல ஒரு அம்மா இருக்கிறாங்க, ஒரு சர்ச்சில். அவங்க தான் முக்கியமான நபர். எனக்கு இடம் கொடுத்து சர்ச்சில் நடத்த வச்சு அந்த பாட்டி, ஒரு வயசான பாட்டி. எப்போ வந்தாலும் சோகமான ஒரு ஸ்டோரியோடு வருவாங்க. கேட்டா தம்பிக்கு உடம்பு சரியில்லை, பரவாயில்ல. அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை. எங்க அண்ணன் இருக்கிறார்ல, அண்ணன் மருமகன்ல, மருமகன் புள்ள இல்லை, அந்த புள்ளையோட குழந்தை இல்லைன்னுவாங்க. எங்கேயோ போவாங்க பாருங்க. அதுக்கு இவங்க ஃபீல் பண்ணி அழுவாங்க. கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்கய்யா. ஒட்டுமொத்த உலகத்தையும் அவங்க தலைமை வச்சிருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்னமோ பெரிய பாரம் நம்ம மேல இருக்கிற நினைச்சிட்டு இருப்பாங்க. நீங்க இப்படி இருக்கிறது கர்த்தருக்கு பிரியம் இல்லை தெரியுமா உங்களுக்கு? நீங்க மகிழ்ச்சியா சிரிச்ச முகமா அப்பா சமூகத்தில் வரும்போது அவர் இருக்கிறார், எனக்கு என்ன கவலை, பார்த்துக்கு வர சொல்ற முகத்தை தான் கர்த்தர் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. நம்ம அப்படிலாம் பண்ண மாட்டோமே. உபவாசத்தினால ஆத்துமா என்ன செய்வோம்? உபத்திரவப்படுத்துவோம். செஞ்சிருங்க ஆண்டவரே. நான் ஒரு நாள் பாஸ்டிங் போட்டேன், கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டேன் பிரதர். வரும்போது லைட்டா டீ சாப்பிட்டுனா இந்த முறை டீ கூட கட் பண்ண போறேன். ஃபுல் ஃபாஸ்டிங். நீ இதை விட எவ்வளவு பெரிய ஃபாஸ்டிங் இருந்தாலும் நடக்க.
எனக்கு ஒரு ஆளுக்கு தான் அந்த துணிச்சல் இருக்குன்னு நினைக்கிறேன். நீ பாஸ்டிங்க தான் நடக்காது சொல்ற தைரியம் எனக்கு வச்சுன்னா ஏதோ பாஸ்ட் நம்பி ஏற்றி விட்டுருக்கிறாரு. எத்தனை புரியுது? அப்படிப்பட்ட உபவாசங்களால உங்களுக்கு நன்மை நடக்காது பிரதர், நடக்காது. நீங்க எப்ப இல்லை எப்ப ஜெபம் பண்ணாலும் நடக்காது. அப்படின்னா நடக்கணும் இல்ல, ஏன் நடக்கல? காரணம் என்ன? நான் உபத்திரவத்துக்குள்ள இருந்து என்ன செய்யறேன்? என் ஆத்மாவை வருத்தி நான் ஃபாஸ்டிங் போடுறேன், வருத்தி நான் ஜெபிக்கிறேன். அங்க ஆத்மா கடவுளோட கனெக்ட் ஆகாது. ஹல்லேலூயா. எத்தனை புரிஞ்சுது? பரவாயில்லையே. பக்கத்துல கை விடுங்க. இதோட ஒழிச்சு காட்டணும் அந்த எண்ணத்தை. பக்கத்துல கை சொல்லுங்க, இதோட விட்டுருங்க சிஸ்டர். நான் சொல்ற மாதிரி நீங்க சொல்லுங்க அவங்களுக்கு. நீங்க தான் இப்ப தீர்க்கதரிசி. நீங்க சொல்ல வேணாம். நீங்க எல்லாம் பயங்கர நல்லா இருக்கிறீங்க, ஆவியில வளர்ந்துட்டு இருக்கிறீங்க, ஒரு பிரச்சனை இல்லை, செழிப்பா இருக்கிறீங்க, அதெல்லாம் நீங்க சொல்ல வேண்டாம். பக்கத்துல யாரா இருந்தா கை கொடுத்து சொல்லுங்க ப்ளீஸ். பக்கத்துல சொல்லுங்க, அதெல்லாம் விட்டு ஒழிங்க. ஏன் தூக்கி சுமக்கிறீங்க? ஏன் உபத்திரவப்படுத்துறீங்க? மகிழ்ச்சியா இருங்க, சிரிச்சு முகமா இருங்க. 84 வயசு பாட்டி ஃபாஸ்டிங் லெவல் வேறன்னா நாம் எங்க போறது? ஆமென். ஹல்லேலூயா. அது மட்டும் கிடையாது பாருங்க, இதெல்லாம் மைனூட்டா நடக்கிற விஷயம். நமக்கு தெரியும், நம்ம பாவம் தான் கர்த்தருக்கு பிடிக்காது நினைச்சிட்டு இருப்போம். இந்த மாதிரி ரூட்லாம் பிசாசு செய்வான், நமக்கு தெரியாம வந்து சேர் போட்டு உட்காந்துருப்பான். அந்த நேரத்தில் நம்ம எவ்வளவுதான் கர்த்தருக்கு பிரியமா நடக்க முயற்சி பண்ணாலும் செய்யாது, அது நடக்காது. இன்னொரு ரூட் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. வாசிங்க, எடுத்து வாசிங்க. சங்கீதம் 69:10. சங்கீதம் 69:10. என் ஆத்துமா வாடும்படி உபவாசித்து அழுதேன், அதுவும் உபவாசிச்சு அழுதேன். என்ன ஆயிடுச்சு? இப்ப எப்படி அழுதேன்? என் ஆத்துமாவை அழுது அழுது ஆத்துமா வாடிச்சு. ஆத்துமா வாடிட்டா நான் ஆண்டவரோட கனெக்டே ஆக முடியாது. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் பிரசங்கம் பண்ணாலும் கேட்கறதெல்லாம் கேட்டுட்டு, ஒரு ஊழியக்காரன் இங்கேருந்து பிரசங்கம் பண்ணுறப்போ பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்துருப்பாங்க. இந்த பகுதிகளில் என் பிள்ளைங்கள்லாம் சரியாகணும், அழகாக பாயிண்ட்ஸ் வச்சுருப்பாங்க. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பேசும்போது பாசுக்கு தோணும், கண்டிப்பாக இந்த சகோதரிக்கு இந்த வார்த்தை பலமாக இருக்கும், கண்டிப்பாக இந்த சகோதரிக்கு இந்த வார்த்தை பலமாக இருக்கும், நிச்சயமாக அவங்க ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அந்த ஆசை ஒரு மெய்ப்பனுக்கு இருக்கும். இனி அவங்க துக்கமுகமாக இருக்க மாட்டாங்க, அவங்க பலன் ஆயிடும் சொல்லி அந்த வார்த்தைகள் பேசும்போதே மெய்ப்பனுக்கு அந்த ஆடுகள் ஞாபகம் வரும். கண்டிப்பாக இந்த வார்த்தை அவங்கள பலப்படுத்துன்னு இவ்வளோ பிரசங்கம் பண்ணி பாஸ்டர்லாம் உற்சாகமாக நினைக்கிறப்போ அதே கம்ப்ளைண்ட்டோட நிற்பாங்க. இவ்வளவு நேரம் பிரசங்கம் பண்ணதா நீ பண்ண ஐயா, நீ பண்றத பண்ண ஐயா, நான் என் கடமை உங்ககிட்ட வந்த உடனே நான் சொல்றதை என்ன செய்யணும்? இவங்க யாருன்னா வாடிப்போன ஆத்துமா. என்ன ஆத்துமா? வசனம் சொல்லுது, கர்த்தருடைய வார்த்தை ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதா இருக்குது. இவங்களுக்கு வேர்டே உள்ள போவாது, வார்த்தை என்ன செய்யாது. என்ன பிரசங்கம் பண்ணாலும் பிரசங்கத்தை கேட்க மாட்டாங்க. பார்த்துருக்கிறீங்களா? நான் தான் அப்படின்றீங்களா? என்னதான் பிரசங்கம் பண்ணாலும் ஃபேனை பார்க்கறது, லைட்டை பார்க்கறது, குழந்தைய பார்க்கறது. குழந்தை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறாயா, நான் வெளியே வந்துட்டு ஜெபம் பண்ணுறப்ப வந்துடுறேன், வெளியே போயிடுவாங்க. இப்படியே ஒரு 1.5 மணி நேரத்தை காலி பண்ணிட்டு வசனமே கேட்காம நேராக வந்து கடைசியா உங்ககிட்ட சொன்னேன் கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். அவர் எவ்வளோ தான் பண்ணுவார் பாவம். எங்கள் விசுவாசம் சொல்லி கொடுத்துருக்குறேன், ஒரு பிரச்சனைன்னு என்கிட்ட ஃபோன் பண்ணக்கூடாது, நீ சக்ஸஸ் பண்ணிட்டு தான் எனக்கு ஃபோன் பண்ணணும். அப்படியே கீழே ஃபோன் பண்ணி, ஐயா ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு, என்ன பண்ணா? ஒன்றும் இல்லையா, முடிச்சுட்டு அதுக்கு தான் கால் பண்ணேன். இப்போ அந்த மாதிரி கால் தான் வருது. இப்போ அந்த மாதிரி கால் பண்ணது எத்தனை பேர் ரெடியாக இருக்கிறீங்க? ஆமென், அல்லேலூயா. ஊழியக்காரங்க வந்து இங்கே நிற்கும் போது உங்களை பார்த்த உடனே அப்படியே முகம் எப்படி இருக்கிறது மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். அப்படி வெற்றி பெற்ற களிப்பு முகத்தில் தெரியணும். ஆமென். நீங்க ஃபீலிங்கா வந்து ஐயாவுக்கும் முடியாது, ஆண்டவருக்கும் முடியாது. ஏன்னா ஃபார்முலா இருக்கு ஜெயிக்கிறதுக்கு. கர்த்தர் அப்படிப்பட்ட வழிமுறைகளை நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். இந்த ஆத்துமா வாடுகிற மனிதர்கள் யாருன்னா வசனமே கேட்க மாட்டாங்க, ஆனா ஜெபிச்சா நடக்கணும்னு நினைப்பாங்க. என்ன பிரசங்கம் பண்ணாலும் அவங்க சிந்தைகள் பிரசங்கத்தில் இருக்குவே. நீங்க வேணா பாருங்க, அப்படிப்பட்ட நபர் உங்க பக்கத்தில் கூட இருப்பாங்க, திரும்பி பாருங்க. பிரசங்கத்தை கவனிக்க மாட்டாங்க. என்ன பண்ண மாட்டாங்க? அவரு பேசுவார், இன்னும் ஒரு 1/4 மணி நேரத்தில் முடிக்க மாட்டாரு. ஐயா இவர் வேற புது ஆள் வேற சொல்லிட்டாரு, இவர் எப்போ முடிப்பாரோ தெரியல. சாப்பாடு வேற வச்சுட்டு குழம்பு தாளிக்காமல் வச்சுட்டு வந்துட்டேன்.
போய்த்தான் அதை வேற செய்யணும் வேற அப்படின்னு இவங்க மைண்ட் ஃபுல்லாக வசனத்திலே இருக்காது. இந்த ஆத்மா ரொம்ப டல்லாயிரும். என்ன ஆயிரும்? வசனம் கேட்காத ஆத்மா என்ன ஆயிரும்? வார்த்தையை ரொம்ப நீங்கள் விரும்புகிற ஆளாக நீங்கள் இருப்பீங்கன்னா உங்கள் ஆத்மா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அல்லேலூயா. பிரசங்கத்தை கேட்குறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்னா நீங்கள் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. கர்த்தருடைய வார்த்தை உங்களை உயிர்ப்பிச்சுக்கிட்டே உங்களை பலப்படுத்திக்கிட்டே உங்கள் முகத்தை மலர செஞ்சுக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. நீங்கள் கேட்க 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 பலன் அடைவீங்க. ரொம்ப அற்புதமான ஒரு வழி இருக்குங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் வெளிப்பாட்டின் ஆவியிலிருந்து ஒரு வசனத்தை கேட்கும் போது நேரம் உங்க ஆத்துமாவில் போய் டக்குன்னு உங்க ஆத்மாவை பூரிக்க வைக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, உன்னை சுத்தி என்ன இருக்குது விஷயம் இல்லை, உன்னை சுத்தி இருள் இருக்கலாம், ஆனா கர்த்தருடைய வார்த்தை உனக்கு தீபமா நிற்கும். அது உனக்கு பயத்தை தராது, அது உன் மனசை வாட பண்ணாது, அது உங்களுக்கு ஒரு புது பேரனை கொடுக்கும். என்ன இருள் இருந்தா என்ன, கர்த்தர் வார்த்தை எனக்கு இருக்கு, அது என்னை உயிர்ப்பிக்கும். ஆமென். ஆமாங்க, நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ஒருத்தங்கிட்ட போயிட்டு அவங்க நல்லா இருக்கணுமா இருக்கக்கூடாதுன்றதுல ஒரு வார்த்தையிலே நீங்க முடிவு செய்யலாம். ஒரு வார்த்தையிலேயே முடிவு செய்யலாம். எங்க ஊர்ல ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சிருக்காரு. ஒருத்தர் மெடிக்கல் ஷாப் வச்சிருக்காரு. பெரிய பெரிய டாக்டர் கூட பண்ணாத வேலையை அவர் பண்றாரு. போய் நின்னோம்னா எல்லாருக்கும் தெரிஞ்சு அதே பாராசிட்டமல், அதே டோலோ, அதே கோல்டாக்ட், கோடோஃப்ரின், சிட்ரிஜின், இது நான் பாருங்க போட்டு மனப்பாடம் ஆயிடுச்சு எனக்கு 4 மாத்திரை. கவனிங்க, இந்த மாதிரி ஒரு 4 மாத்திரை தான் இருக்கும். ஆனால் அவர் இன்னமும் புது மாத்திரை கொடுக்குற மாதிரி கொடுப்பார். அவர் மடம் அவரே பிரிப்பார். அங்கே தண்ணி இருக்கு எடுங்க, பிரித்து கொடுத்துட்டு மாத்திரை போடுங்க, போட்டியா சரியா போச்சு போ அப்படின்றாரு. அந்த மனுஷன் சொல்றதுலேயும் நமக்கு சரியாயிரும். சில டாக்டருங்கெல்லாம் அவர் மிஷின்லாம் வாங்கி போட்டிருப்பார். ரத்தம் டெஸ்ட் பண்ணுற மிஷினு, எக்ஸ்ரே ஈஸியில் வாங்கி போட்டதுனால நம்ம சும்மா சளி இருமல் போனால் கூட 4 டெஸ்ட் எடுக்க வச்சு தான் செய்வார். அவர் நமக்கு பெரிய பதட்டத்தை உண்டாகிடுவார். கொஞ்சம் புதினா கொத்தமல்லி மென்னுட்டாவே சரியாயிரும். நமக்கு நீங்கள் செஸ்ட்டு ஒரு ஸ்கேன் எடுத்துருங்க, ஏன்னா இவர் மிஷின் வாங்கி வச்சிருக்கிறார். அதனால் நம்மளை என்ன செய்வார், அவர் வார்த்தையே நம்மளை ரொம்ப நோயாக இருக்கிற மாதிரி ஆக்கி விட்டுரும். கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் விரும்பி கேட்குற ஆளாக இருந்தால் அது உங்களை உயிரடைய செய்யும். ஹல்லேலூயா. எல்லா குடும்பத்தில் இருக்கிற தேவைகள் எங்கள் குடும்பத்திலையும் இருக்கு. எல்லார போல எங்களுக்கும் சிக்கல்கள் இருக்கு. ஆனா கர்த்தர் எங்களை பலப்படுத்தி 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 எங்கள் முகங்களை ஒரு நாளும் வாடலாக கர்த்தர் வைப்பது இல்லை. ஆமென். நீங்க வார்த்தையை கேட்கிற ஆளா நீங்க இருப்பீங்கன்னா உங்க முகத்தை பார்த்து கண்டுபிடிக்கவே முடியாது. உங்ககிட்ட கேட்பாங்க, ஒரு மாதிரி இருந்தீங்க நேற்று வரைக்கும், இன்னைக்கு கொஞ்சம் என்ன சரியாயிடுச்சா எல்லாம் அப்படின்னா, பிரச்சனை எல்லாம் சரியாகல, நான் சரியாயிட்டேன். என்ன சரியாகல? பிரச்சனை எல்லாம் ஒன்றும் சரியாகல, நான் சரியாயிட்டேன். என்னுடைய பார்வை தப்பா இருந்துச்சு ஆண்டவரை பத்தி, என்னுடைய ஆத்துமா வேற மாதிரி இருந்துச்சு, இப்போ நான் ஃப்ரெஷ் ஆயிட்டேன். சொல்லுவீங்களா அப்படி? ஆமென் ஆமென் ஆமென். அப்ப ஆத்துமாவை நீங்க வாடும்படி விட்டீங்கன்னா என்ன ஆயிரும்னா, டோட்டலா உங்களால எழும்பி வரவே நிறைய வார்த்தை கேட்கறத நீங்க என்ன செய்யணும், விரும்பணும். ஒரு வசனத்தை எடுத்து வாசிங்களேன். சங்கீதம் 119:25 வாசிங்க. என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உமது வசனத்தின்படி. அது என்னன்னா மண்ணோடு ஒட்டி கொண்டு என்ன அர்த்தம்? ஆண்டவரே, நான் ரொம்ப விரும்புறேன் உங்க வார்த்தைக்காக, என்னை தர மட்டும் தாழ்த்தல, என் ஆத்மா மண்ணிலே கிடத்துட்டேன். நான் ரொம்ப தாகமா ரொம்ப இறங்கி ரொம்ப என் ஆத்மாவை தாழ்த்தி நான் ரொம்ப இறங்கிட்டேன் ஆண்டவரே, என் ஆத்மா மண்ணோட ஒட்டிக்கிச்சப்பா, இப்பவாச்சும் உங்க வார்த்தையை கொடுத்து என்ன உயிரோட என்ன செய்யுங்க. அப்படி ஒரு தாகம். வசனத்துக்காக ஏங்குறவங்க சொல்ற வார்த்தை. வசனத்துக்காக ஏங்குறவங்க வீட்டில் வரும்போதே ப்ரேயர் பண்ணுவாங்க, இசப்பா இன்னைக்கு என்னோடு நீங்க பேசின ஆண்டவரே. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, ஊழியக்காரங்க கிட்ட ஒண்ணுமே கிடையாது. நீங்க ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்காட்டியா தான் உண்மை. மந்தை இருக்குல்ல, மந்தைக்கு தகப்பம் இருக்கார்ல ராஜா, அந்த ராஜா ஊழியக்காரங்களை வச்சிருக்கிறார். நாங்க ஆரோக்கியமா இருக்கணுமா இருக்கக்கூடாதுன்றது உங்ககிட்ட தான் இருக்கு, எங்ககிட்ட இல்லை. நீங்க வார்த்தைக்காக தாகத்தோடு ஜெபம் பண்ணி வந்தீங்கன்னா எங்க வாயை கர்த்தர் பொளந்துருவார். ஏன்னா உங்களுக்கு அந்த ஏக்கம் இருக்கிறதுனால எங்க வாய் என்ன செய்வார், கர்த்தர் திறப்பார். நீங்க தாகத்தோடு இருந்தீங்கன்னா நாங்க ப்ரிப்பேர் பண்ணவே தேவையில்லை.
நீங்க தாகத்தோடு வரீங்க, கர்த்தருடைய வார்த்தைக்காக ஏங்குற வறண்ட நிலம் போல நீங்க இருப்பீங்கன்னா, ஊழியக்காரங்க வந்து நின்ன உடனே கர்த்தர் பாப்பாரு, என் பிள்ளை தாகத்தோடு உட்கார்ந்து இருக்கிறான், என் மகன் தாகத்தோடு உட்கார்ந்து இருக்கிறான், மகனே நீ சாதாரணமா நில்லு மகனே, என் பிள்ளைகளோட நான் பேச ஆசைப்படுறேன்னு கர்த்தர் ஊழியக்காரன் நிரப்பி பேசுவார். ஹல்லேலூயா. ஆவியானவர் பலமா இடைப்படுவார். பல இடங்களில் நாங்கள் அதை உணர்ந்திருக்கிறோம், பல இடங்களில் உணர்ந்திருக்கிறோம். பயங்கரமா ப்ரிப்பேர் பண்ணி வச்சு எல்லாத்தையும் மூடி வச்சு சாதாரணமாக கர்த்தர் பேச வைப்பார். பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் அவ்வளோ ஆவலா இருப்பாங்க, அவ்வளோ ஆவலா இருப்பாங்க, ஆண்டோட வார்த்தைக்காக ஏங்குவாங்க. அப்படி ஏங்குகிற வறண்ட நிலம் போல கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்க ஏங்குற ஆளா இருப்பீங்கன்னா, உங்களுக்கு தீர்க்க தரிசனமா வந்துகிட்டே இருக்கும். கர்த்தர் உங்க குடும்பத்தை பத்தி பேசிக்கிட்டே இருப்பார். கர்த்தர் தீர்க்கமா உங்களோட இடைப்படுவார். நல்ல ஒரு பதிலோட நீங்க வீட்டுக்கு போவீங்க. வந்து ஒரு நாளும் ஒரு ஆராதனை ஒரு ஜெபமும் நீங்க வெறுமையா திரும்பி போக மாட்டீங்க. கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? நல்ல உற்சாகமா, நல்ல உற்சாகமா. ஹல்லேலூயா. நீங்க போகிற போது நிரப்பப்பட்டு தான் போவீங்க. கர்த்தர் அதை தான் எதிர்பார்க்கிறார். வசனத்துக்கு ஜெபிக்கணும். வீட்டில் வரும்போது ஜெபிச்சுட்டு வரணும். கிளம்பும் போது ஏசப்பா நீங்க நான் போறேன், என் கூட பேசின ஆண்டவரே. நீங்க அவ்வளவு தாகத்தோடு வரலன்னா நீங்க எடுத்த முயற்சிகள்லாம் வீண். பிள்ளைங்களை கிளப்பி அதை கிளப்பி இதை செஞ்சு அதை செஞ்சு, சில பேருக்கு சண்டே ஒர்க் இருக்கும், அப்புறம் பெர்மிஷனை போட்டு அத்தை பண்ணி இத்தை பண்ணி அடிச்சு பிடிச்சி ஓடி வந்து ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உக்காந்துட்டா போதும் சேரல அப்படின்னு வந்தோம்னா நமக்கு இந்த ஆராதனை பிரயோஜனமே இல்லை. இந்த ஆராதனை பிரயோஜனம் இல்லை. நீங்கள் அட்டண்டன்ஸ் போகிறத கர்த்தர் விரும்பல, நீங்கள் ஆவலாக வர்றதை தான் கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆமாம், அட்டண்டன்ஸ் போகிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. அவருக்கு என்ன வந்துச்சு? நீ எவ்வளோ ஆவலாக இருக்கிற, கர்த்தருடைய சத்தத்தை கேட்க ஆவலா இருக்கிறியா? நீங்க அப்படி வருவீங்கன்னா கர்த்தர் உங்களோட முகமுகமாய் பேசுவார். ஹல்லேலூயா. அப்ப முதல்ல எப்படி பார்த்தோம்? முதல்ல ஆத்துமா எப்படி இருக்கக்கூடாதுன்னு பார்த்தோம். சொல்லுங்க, உபத்திரவம். ஆத்துமாவை என்ன செய்யக்கூடாது? ரெண்டாவது என்ன பண்ணக்கூடாது? ஆத்துமாவை வாட பண்ணக்கூடாது. ஏன் உபத்திரவப்படுதுன்னு சொன்னேன்? நிறைய பலவிதமான சிந்தனைகள், பலவிதமான எண்ணங்கள், ஆத்துமாவே தாங்க முடியாத அளவுக்கு டம்ப் பண்றது. அப்படியே இறக்கி வச்சுட்டு லேசாக்கிறீங்க உங்க மனசை. நீங்க தூக்கி சுமக்கிறதுனால அது என்ன செய்ய போறது இல்லை, மாற போறது கிடையாது. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து வைத்து எடு, வைத்து வைத்து வைத்து. அது வசனம் சொல்லிட்டாயா. நாங்கள் வந்து லைட்டாக சின்ன சேஞ்ச் பண்ணிக்குவோம். ஜபத்துக்கு போய் வைப்போம், வரும்போது வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துடும். வைத்து விடு, விட்டு நீ தூக்கி என்ன நடக்க போகுது? ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. ஹல்லேலூயா. இன்னொரு ரகசியத்தை சொல்லவா? வாங்க எடுத்து வாசிங்க. ஏசாயா 58, ஏசாயா 58 3ஆம் வசனம். நாங்கள் உபவாசம் பண்ணுகிற போது, நாங்க ஃபாஸ்டிங் இருக்கிற ஆண்டவரே நீங்க ஏன் பார்க்க மாட்டேங்கிறீங்க? நாங்கள் எங்கள் ஆத்துமாவை ஒடுக்கும் போது, நான் ஃபாஸ்டிங் இருக்கிறேன் நீங்க ஏன் கண்டுக்க மாட்டேங்கிறீங்க? சில பேர் கோபமே வந்து ஆண்டவர் மேல, என்ன ஆண்டவரே நாங்கள் ஃபாஸ்டிங் இருக்கிறேன், நான் எவ்வளோ கண்ணீரோடு இருக்கிறேன், நீங்க ஏன் கண்டுக்க மாட்டேங்கிறீங்க? ஒருவேளை ஆண்டவர் பொய்யோ? ஆத்துமா ஒடுக்கிறது என்ன தெரியுமா? எப்படி ஒடுங்கும் தெரியுமா? கவலைக்கு இடம் கொடுத்தா ஆத்துமா ஒடுங்கும். கவலைக்கு இடம் கொடுத்தா என்ன செய்யும்? கவலை, ஏகப்பட்ட கவலை. இப்போ அந்த 58ஆம் அதிகாரத்தில் தான் சொல்றார், அவங்களுக்கு கேஸ் இருக்கு, வழக்கு இருக்கு, வாது இருக்கு, பிரச்சனை இருக்கு, 1008 விஷயம் இருக்கு. இதெல்லாம் எப்படி நம்ம முடிக்க போறோம்? நம்ம மட்டும்தான் சுமக்கணும். நம்ம மேலே வந்து பார்த்தியா, வீட்டில் ஒரு ஆம்பளை, சில சகோதரர்கள் சொல்லுவாங்க, ஐயா நானே ஓடுறேன், நானே கண்டுக்கவே மாட்டேங்கிறா என் வீட்டுக்காரி. குழந்தைங்களை வளர்க்க தெரியல, சோறு செய்ய தெரியல, வீட்டை சுத்தம் பண்ண தெரியல, அதை தெரியல, எல்லாமே நான் சுமக்கணும். கவலை. சில அம்மாமாருக்கு சொல்லுவாங்க, எல்லாம் நான் பண்ணுறேன், ஒன்று கூட என்ன செய்யல, என் வீட்டில் கண்டுக்கிறதே இல்லை. கவலைகளை உள்ள ஆழ்த்துறது, ஏகப்பட்ட கேள்விகள், ஏகப்பட்ட கவலைகள் தூக்கி உள்ள ஏற்றுறதுனால ஆத்மா ஒடுங்கும். அப்படி என்ன செய்யும்? ஆத்மா என்ன செய்யுது? உங்கள் மனசுக்குள்ளே எவ்வளோ தாங்குமோ அவ்வளோதான் நீங்கள் கொடுக்கணும். ரொம்ப கவலைகள் போயிட்டு அவங்களால எதுவுமே செய்ய முடியாமல் போயிடும். ஒரு வசனத்தை எடுத்து வாசிங்களேன். நீதிமொழிகள் 12ஆவது அதிகாரம் 25ஆவது வசனம். நீதிமொழிகள் 12:25. இங்கே பாருங்க, ஸ்கிரீனில் பாருங்க. மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும், நல்வார்த்தையோ அதை எது மகிழ்ச்சியாக்கும்?
அப்போ எதை நீங்கள் உள்ள கேட்டு ஆகணும்? நம்ம எப்பவுமே துர்ச்செய்திகளை தான் கேட்போம், இன்ட்ரெஸ்டாக கேட்போம். நல்ல வார்த்தைகள் எங்கே கிடைக்குதோ அங்கே நீங்கள் செவி கொடுத்துரும். ஆமாம். அதனால தான் ஆலயத்துக்கு வரணுன்றது. தேவன் பேசுகிற வார்த்தை நீங்கள் கேட்பீங்க. மனுஷனுடைய இதயத்தில் கவலை வந்துச்சுன்னா என்ன செஞ்சிடும்? வேதம் சொல்லுது, விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேறொன்றை நிலை பெற்றவர். அப்படிதான் வசனம் தொடருது. விசுவாசிக்கிற இருதயத்தில் யார் இருக்கிறது? ஆண்டவர் இருக்கிறார். நீங்க விசுவாசிக்கும் போது கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கிறார். இப்ப அந்த இருதயத்துக்குள்ள கவலை கொடுத்தீங்கன்னா என்ன ஆயிரும்? என்ன ஆகுதுன்னு சொல்லுது? இதை என்ன ஆயிடும்? உங்க இருதயம் ஒடுங்கும். ஒடுங்கிறதுனா என்ன? இதான் உங்க ஹார்ட். இதான் உங்க ஹார்ட். இப்போ இந்த ஹார்ட் வந்து பாதி கிழிச்சு எடுத்துட்டேன். இப்போ என்ன ஆச்சு? இப்போ இது ஒடுங்குச்சா குறைஞ்சிச்சா? ஒடுங்குச்சா குறைஞ்சிச்சா? குறைஞ்சது. ஒடுங்கலை. குறைஞ்சா கூட பரவாயில்ல. ஆனால் ஒடுங்கிறதுனா இதுதான். ஒடுங்குறது என்னது? நீங்கள் கவலைக்கு இடம் கொடுத்தீங்கன்னா என்ன ஆயிரும்? இப்போ ஆத்துமா ஒடுங்கிரும். கவலை வர வர ஒடுங்கிரும். ஐயோ தப்புன்ட்டேன் ஏசப்பா, இனிமேல் நான் அதை நினைக்க மாட்டேன் ஏசப்பா, இனிமேல் கவலை ஏசப்பா நீ ஜெபம் பண்ணுறப்ப என்ன செய்யும்? திரும்ப என்ன செய்யும்? வரும் வரும். ஆனால் என்ன செய்யாது? ஆனால் தொடர்ச்சியாக கவலைக்கு நீங்கள் இடம் கொடுத்தீங்கன்னா ஒடுங்கி நீங்கள் வெளியே வராமல் அதுவே உங்கள் கேரக்டர் ஆயிடுச்சு வச்சுங்களேன். நல்லா க்ரஷ் பண்ணி ஆத்மா ரொம்ப என்ன ஆயிருப்ப, இறுகுன ஆத்மா ஆயிரும். அவங்க கிட்டலாம் போய் ஆண்டவரை பற்றி என்ன சொன்னாலும் என்ன செய்ய மாட்டாங்க. பல நாள் விசுவாசியாக இருப்பாங்க. பைபிள்லாம் தெரியும் அவங்களுக்கு, எல்லாம் தெரியும். டெய்லி கரெக்டாக பைபிள் எடுத்து படிப்பாங்க. ஆனால் அழுதுகிட்டே தான் இருப்பாங்க. காலையில் படிப்பாங்க பைபிள், நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, எல்லா ஜெபத்துக்கு வருவாங்க. ஆனால் எப்படி தான் இருப்பாங்க? ஒடுங்கி போட. அவங்களுக்கு என்ன தெரியுமா? அது ஒரு கேரக்டர். கவலைப்படுறது என்ன ஆயிரும் கடைசியா? கவலை அப்பப்போ வந்து போவோம், ரைட்டா? வர விடவே கூடாது. நீங்க தொடர்ச்சியா கவலையை தங்க விட்டீங்கன்னா கவலையே கேரக்டர் ஆயிரும். அன்பு, சந்தோஷம், சமாதானன்ற மாதிரி கூட எக்ஸ்ட்ரா என்ன வந்துருப்பா? கவலையும் வந்துடும். அவங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா பாவமான முகத்தோடே இருப்பாங்க. அவங்களுக்கு அதில் ஒரு சந்தோஷம். நம்மளை பார்க்குறோன்னா, இன்னும் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க சிஸ்டர் உங்கள் வாழ்க்கையில் அப்படி சொன்னால் அவங்களுக்கு மனசு ஆறுதலாக இருக்கும். எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு புரிய மாட்டேங்குது பாருங்கள். அந்த சிஸ்டர் நான் சர்ச்சில் பார்க்குறப்பெல்லாம் என்னை பார்த்து சொல்கிறாங்க, நான் கஷ்டப்படுறது அவங்களுக்கு தான் தெரியுது, என் வீட்டில் ஒருத்தர் கூட புரியல. அதில் ஒரு ஆறுதல். அது வந்து அந்த அந்த ஹார்ட் திரும்ப என்ன செய்யாது? நீங்கள் திரும்ப எல்லாம் சரி பண்ணி கம்மெல்லாம் போட்டு தடவி பண்ணால் கூட அது அவ்வளோ சீக்கிரம் எதுவும் பதியாது. கேட்குற மாதிரியே இருக்கும், நல்லா இருக்கிற மாதிரியே இருக்கும். ஆனால் என்ன செய்யாது? சரியா புரியாது. எத்தனை பேரோட ஹார்ட் இப்படி இருக்குன்னு தெரியல. கர்த்தவங்களோட பேசி வராங்க. ஆத்துமாவுக்குள்ள கவலையை நீங்கள் விட்டீங்கன்னா அது என்ன செஞ்சிடும்? உங்களை ஒடுக்கிறோம். விசுவாசமும் கவலையும் ஒரே இடத்துல இருக்க முடியாது. கவலையும் விசுவாசம் ஒரே இடத்துல. நீங்கள் துக்கத்தோடு வந்தீங்கன்னா ஒரு வசனம் உங்களுக்கு சொல்ல முடியும், உங்கள் துக்கம். நீங்கள் வேதனையோடு வந்தீங்கன்னா அதுக்கு ஹோப் கொடுக்குற மாதிரி ஒரு வசனத்தை சொல்ல முடியும், உன் வேதனை நீங்கி சுகமாய். நீங்கள் கவலையோடு வந்தீங்கன்னா அதுக்கு வசனமே இல்லை. தெரிஞ்ச ஒரு வசனம் சொல்லுங்க. கவலைப்படாத. அங்கே கட்டளை தான், அங்கே அட்வைஸ் தானே தவிர உனக்கு ஆறுதல்லாம் கிடையாது. கவலையோடு இருக்கிறவங்களுக்கு இங்கே ஆறுதல் வசனமே இல்லை. ஏன்னா அது நீயா பார்த்து உள்ள வர வைக்கிறது. ஆண்டவரே நினைச்சா கூட கவலைப்படுறவங்க வாழ்க்கையில கிரியை செய்ய முடியாது. ஆண்டவரே நினைச்சாலும், நான் பலிபீடத்தில் சொல்றேன், ஆண்டவரே விரும்பினால் கூட உங்களை விடுவிக்க முடியாது. ஏனென்றால் கவலை அவ்வளவு மோசமான ஒரு வியாதியாக இருக்கிறது. அதனாலதான் அதுக்கு ஒரு வாக்குத்தத்த வசனமே கிடையாது. அதுக்கு மட்டும் ஸ்டேட்டஸ் சொல்றார், கவலைப்படாத 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 கவலைப்படாத. நீ தான் கவலைப்படுற. யார் படுறது? நீ தான் கவலைப்படுற. நீ தான் கவலை தூக்கி தள்ள வச்சுட்டு இருக்கிற. அவர்கிட்டயே வந்து சீசர்களோட படகுல போயிட்டு இருக்கிறப்ப கடல் தத்தளிக்குது, வெள்ளம் என்ன செய்யுது? புரளுது. அவரு கூட போய் படுத்துட்டாரு. என்ன செஞ்சாரு? கப்பலின் பின்னணியத்திலே தலையணை வெடித்து உறங்கி விட்டாராம். நம்மளாம் ரெஸ்ட் எடுக்க கை வச்சு தூங்குவோம்,
இப்போ 1 மணி நேரம் ஒரு தூக்கத்தை போடணும், 2 மணி நேரம் என்ன செய்வோம், தலையணை வச்சிருமா. தலையணை வச்சிட்டாருன்னா நல்லா தூங்க போற அர்த்தம், ரெஸ்ட்லாம் கிடையாது, டீப் ஸ்லீப். இப்போ போட் என்ன செய்யுதுப்பா, தத்தளிக்குது, ஆடுது. இவரு தலையை வச்சு தூங்கிட்டு இருக்கிறார். அது ஆடுது என்ன. சீசரங்க வந்து எழுப்புறாங்க, ஐயரே ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோமே, உமக்கு கவலையா இல்லையா? யாருக்கு இந்த ஜபம் நல்லா இருக்கிற மாதிரி தெரியல. ஆண்டவர் எழுந்து உங்களை பாராட்டலாம் மாட்டார். அற்ப விசுவாசியே, நான் தாண்டா படுத்துனுக்கிறேன், போட்டுக்கு வந்தா நானும் தாண்டா உள்ள போவேன். கர்த்தர் எனக்குள்ளே வாசமா இருக்கிறார், ஹல்லேலூயான்னு சொல்லுவோம். உமக்கு கவலையா இல்லையா ஆண்டவரே அப்படின்னு சொல்லுவோம். நம்மளாம் எந்த கேட்டகரி? கவலைப்பட்டீங்கன்னா கர்த்தராலேயே உங்களை காப்பாற்ற முடியாது. ஒரே ஒருத்தங்க தான் புரிஞ்சிருக்குது. பக்கத்தில் கை சொல்லுங்க, ரொம்ப டேஞ்சரான ஒரு வியாதி. கவலைப்படுறது ரொம்ப டேஞ்சரான ஒரு வியாதி. ஏன்னா விளையாட்டு சொல்லுங்க, இது சத்திய வசனம். சொல்ற ஸ்டைல் வேணா காமெடியா இருக்கலாம், சிரிச்சு பேசலாம், ஆனா சீரியஸான விஷயம். கவலைப்பட்டீங்கன்னா கர்த்தராலே உங்களை காப்பாற்ற முடியாது. ஆனா அதை நாம ஒரு பரிசுத்தமா நினைப்பு மாத்தீங்களா? கர்த்தருடைய சமூகத்திலே சென்று அழுது கண்ணீர் வடித்து, சரி ஓகே வீட்டுக்கு போயின்னு எதுக்கு எடுத்தாலும் அண்ணால் எடுத்துப்போம். அண்ணால் கண்ணீர் வடித்தால், அண்ணால் கண்ணீர் வடித்தால் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் முகத்தை கண்ணி சாப்பிட்டாங்கன்னு இருக்கு. அதுக்கு பிறகு அண்ணால் துக்க முகமா இல்லைன்னு இருக்கு. நாம அண்ணால் ஜபத்தையும் சொல்லுவோம், ஆண்டாண்டு காலமா அழுதுன்னு. தேவ சமூகத்துக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு பெரிய ஹோப் வரும். உங்க ஆத்துமாவை மட்டும் நீங்க ப்ரொடெக்ட் பண்ணிட்டீங்கன்னா, அப்படி இதெல்லாம் நடக்காம கொண்டாந்து ஆண்டவரே உடைய சமூகத்துல என் ஆத்துமா என்ன செஞ்சிட்டேன், வச்சிட்டேன். நீங்க என்ன செய்ய விரும்புறீங்களோ, என்ன கிரியை நடப்பிக்க விரும்புறீங்களோ, எதை புரிய வைக்கணும் விரும்புறீங்களோ, இதோ என் ஆத்துமா பிளாங்கா கொண்டு வந்து வச்சுட்டேன் ஆண்டவரே. நீங்க என்ன பேசினாலும் நான் கேட்கிறேன், நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன். அந்த இடத்துக்கு நீங்க வருவீங்கன்னா காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலனோடு நீங்கள் திரும்பி செல்வீர்கள். கழுக போல உயர எழும்புவீங்க. நீங்கள் திரும்பி செல்லுகிற போது ஒரு பெரிய பலன் உங்களுக்குள்ள உருவானதை நீங்கள் பார்க்க முடியும். பலவீனமா உங்களை பார்க்கவே முடியாது. எல்லாம் இடிஞ்சு விழுந்தா கூட கூலா சொல்லிட்டு போயிட்டே இருப்பீங்க. ஹல்லேலூயா. என்ன நடந்தாலும் சொல்லுவீங்க, என் வாழ்க்கை ஆண்டவர் கையில், என்ன நடந்தாலும் அவர் பார்த்துக்குவார், என் காலம் அவர் கையில் இருக்கு. என்னப்பா வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனைகள் போராட்டங்கள், அதெல்லாம் கர்த்தர் பார்த்துக்குவார். சும்மாலாம் ஆண்டவர் அனுமதிக்கலை. ஒன்று என்கிட்ட மிஸ்டேக் இருக்கணும், அதை நான் சரண்டர் ஆனால் சரி பண்ணுறார். என்கிட்ட மிஸ்டேக்கே இல்லை, அப்போலாம் பெரிய பாக்கியம் வேணாம். ஏன் சொல்லுங்கள், என்கிட்ட ஒன்றுமே இல்லாத இருந்தும் எனக்கு உபத்திரம் வருதுன்னா என்னெல்லாம் ரொம்ப நம்புறாருன்னு அர்த்தம். என்னை எக்ஸ்ட்ரீம் லெவல் தூக்கிட்டு போகிறதுக்காக ஒரு பெரிய ஃபெய்த் எனக்கு காட்ட விரும்புகிறான்னு அர்த்தம். பெரிய பெரிய அற்புதங்களை பார்க்கறதுக்காகத்தான் என்ன அங்கே அனுமதிச்சிருக்கிறான்னு அர்த்தம். நாம் ஒரு பக்கம் பாவம் பாவம்னு பார்த்துக்கிட்டு இருப்போம், ஆனால் பிசாசு நைஸாக ஆத்துமாவில் வந்து உட்காந்துட்டு இருப்பான், சேர் போட்டு ஒடுக்கிறது, கவலையை கொடுக்கறது இல்லை, இது போல வேலைகளை கொடுத்து, அதுவே ஒரு பரிசுத்த உணர்வு போல ஒரு எண்ணத்தையும் கொடுத்து நம்மளை நம்ப வச்சு கண்ணீரோடு அவர் சமூகத்துக்கு வர வச்சு காலங்காலமாக ஜெபிக்க வச்சு வாழ்க்கையில சாட்சியே இல்லாமல் வைக்கிறது தான் அவனோட வேலை. எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக மினிஸ்ட்ரி பண்ணுறான் பார்த்தீங்களா பிசாசு. அதுக்கு தான் இப்போ ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறோம், ஆத்துமா ஆப்ரேஷன். என்ன ஆப்ரேஷன்? ஆமாம், போங்க எல்லாம் கிளியர் ஆகிடும். விசுவாசிக்கிற சத்தனாலே சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. நீங்கள் அதுக்கப்புறம் ஆண்டவர்கிட்ட பேசும்போது வேற லெவலில் பேசணும். தாவீது ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம் எடுத்து வாசிங்களேன். சங்கீதம் 86:4. சங்கீதம் 86:4. உமது அடியேனுடைய ஆத்துமாவை மகிழ்ச்சி ஆக்கும் ஆண்டவரே, உம்மிடத்தில் என் ஆத்துமாவை அங்க பார்த்தா தாழ்த்துகிறேன். இங்க என்ன பண்றேன்? யாரு தாழ்த்தணும்னு சொன்னேன்? பாவத்துல சிக்கிட்டியா? அப்ப சொல்லு, ஆண்டவரே ஆத்துமாவை தாழ்த்துறேன்ப்பா, உமக்கு அடிபணியை வைக்கிறேன்ப்பா சொல்லு. நான் நல்லா இருக்கிறேன் பிரதர், ஆனா என் வாழ்க்கையில பிரச்சனை இருக்கு, ஒரு பாவம் நான் செய்யவில்லை. இன்னைக்கு நீங்க பேசின ஒரு விஷயம் கூட என்கிட்ட இல்லை, எல்லாமே கரெக்டா இருக்கிறேன், ஆனா எனக்குள்ள பிரச்சனை இருக்கு, எனக்கு போராட்டம் இருக்கு, என் வாழ்க்கையில பிரச்சனை நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லுவீங்கன்னா நீங்க ஆத்மாவை தாழ்த்த கூடாது. ஆத்மா என்ன செய்யணும்? அவர் வரைக்கும் உயர்த்தணும், தூக்கி கையில கொடுத்துடணும். அது சொல்றாரு பாருங்க, ஆத்மா உயர்த்தினா ஆத்மா மகிழ்ச்சியா. ஹல்லேலூயா. நீங்க என்ன ஜெபம் பண்ண போறீங்க? தாழ்த்துற ஜெபமா? அது உங்களுக்கு தான் தெரியும். உயர்த்துற ஜெபமா? நீங்க உயர்த்துற ஜெபம் பண்ற ஆளா இருந்தா கடைசியா பார்த்த 3 விசேஷமான காரியங்கள் ஆத்மாவை பத்தி, உங்க ஆத்மா எப்படி சிக்கல் இருக்குன்னு நீங்க நல்லா புரிஞ்சு வச்சிருப்பீங்க. நான் விசுவாசிக்கிறேன்
கர்த்தர் இன்றைக்கு உங்கள் ஆத்துமாக்களை விடுவித்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் மகிழ்ச்சியா ஃபீல் பண்றீங்க? எத்தனை பேர் மகிழ்ச்சியா ஃபீல் பண்றீங்க? பக்கத்தில் கை கொடுங்க. இன்னைக்கு ஒரு புட்டி பிடிக்கிறான் அவனை. என்னங்க நீங்கள் நல்லா உற்சாகமாக சொல்லுங்கள், சர்ச்சு தானேங்க. நாங்கள்லாம் பப்ளிக்கில் வச்சு பேச வைப்போம் ஜனங்களை. பப்ளிக்கில் கத்துவாங்க, அப்படி 4 சவுத்துக்குள்ளே கை விடுச்சோம். இன்னைக்கு ஒரு புட்டி பிடிக்கிறோம். இவங்களுக்கு கூச்சம் என்ன தெரியுமா? ஒருவேளை நாம் தோத்துட்டோன்னு கண்டுபிடிச்சிருவாங்களோ. உங்களை மாதிரி தான் அவங்களும். பக்கத்தில் கையை கொடுங்க. பிசாசை ஜெயிக்க தான் கத்தனை வச்சிருக்கிறார். அவன் குடுமி நம்ம கையில். ஆமாம், குடுமினோட சில பேர் என் தலையை பார்க்குறாங்க. நான் அவனுக்கு தான் சொன்னேன், எனக்கு சொல்ல. அவனை நம்ம காலு கீழே கத்தர் கொடுத்துருக்கிறார். அவனை என்னவெல்லாம் செய்யணும் நீங்கள் விரும்புறீங்களோ எல்லாம் செய்யலாம். ஃபுல் கண்ட்ரோல் உங்ககிட்ட இருக்கு இப்போ. அல்லேலூயா. போயிட்டு சீசர்லாம் ஆண்டவர்கிட்ட போயிட்டு, ஆண்டவரே உம்முடைய நாமத்தை சொன்னோம், பேய்கள் ஓடுகிறது, நோய்கள் குணமாகிறது, ரொம்ப சந்தோஷமா சொன்னா. பிசாசு சந்தோஷப்படுறதுக்கெல்லாம் என்ன செய்யாத, பிசாசு விழுறதுக்கெல்லாம் சந்தோஷப்படாத. உன் பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு, அதான் பெருசு, அதுக்கு நீ சந்தோஷப்படுன்றார். அப்படின்னா பிசாசு ஜெயிக்கிறது ரொம்ப லோ லெவல் கிரேடு தான். பிசாசு ஜெயிக்கிறது நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் முதல் படிக்கும் கீழே. அந்த ஒரு படியே நம்ம ஏற விடாமல் நம்மளை ஏமாத்தி வைக்க தான் பிசாசோட டேலண்ட். என்னம்மா வேலை செய்கிறான், அவனையெல்லாம் புகழ வேண்டியதாகுது இங்கே நின்று. உங்கள் முகம் மகிழ்ச்சியாக இருக்கணும். என்னை கொன்று போட்டாலும் அவர் மேலே நம்பிக்கையாக இருப்பேன். எங்கேருந்து வந்த தைரியம்? எங்கேருந்து வருது? இருக்கிறதே அவர் கொடுத்தது தான். எடுத்துக்கிட்டான், நான் போட்டோம் போ. ஆண்டவர் இருக்கிறார். இன்னைக்கு நிற்கிறதே அவர் கொடுத்தது தான். என்ன செஞ்சாலும் கர்த்தர் நன்மை தான் செய்வார். நான் ஒரு ஊழியக்காரன் நான் சொல்கிறேன், உங்கள் குடும்பத்தில் நீங்கள் அப்படி புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இருக்கிற நிலைமை என் ஆண்டவர் அனுமதிக்காமல் வரல. ஹல்லேலூயா. என் ஆண்டவர் அனுமதிக்காமல் நடக்கலை. நீங்கள் அதை நம்பணும். பிசாசு உங்கள் வாழ்க்கையில் கிரியை செஞ்சுட்டா நம்பாதீங்க. ஒரே ஒரு ரகசியத்தை உங்களுக்கு ஆழமாக காட்டி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். யோபோட வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை வந்துச்சு? யோபு புத்தகத்தில் எங்கேயாவது பிசாசு என் வாழ்க்கையில் இதை செய்தான் அப்படின்னு யோபு சொல்லியிருக்கிறாரா? செஞ்சதெல்லாம் யார் தான்? பிசாசு தான். பிசாசு தானே செஞ்சான். ஒரே ஒரு இடத்துல கூட பிசாசை பற்றின அறிக்கையை யோபு செய்யலை. அவன் முழுக்க நீங்க ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படி செஞ்சீங்க, நீங்க ஏன் இப்படி செஞ்சீங்க. இப்போ அவன் மைண்ட் என்ன தெரியுமா? என்னை தொடர அதிகாரம் என் ஆண்டவருக்கு மட்டும்தான் இருக்குது. என்னை தொடர அதிகாரம் என் ஆண்டவருக்கு மட்டும்தான் இருக்கு. அப்போ இன்னைக்கு நான் படுற கஷ்டத்துக்கு காரணம் யார் தான்? என்ன பயப்படுறீங்க? ஆண்டவர் தான். ஆமாவா இல்லையாங்க? அதனால தான் பிசாசு அறிக்கை செய்யல. பிசாசே செஞ்சா கூட பிசாசை நான் பேச மாட்டேன். என்னை தொடர அதிகாரம் என் ஆண்டவருக்கு தான். ஆமா, நான் எவ்வளவு பாதாளத்தில் விழுந்து கிடந்தாலும் சொல்லுவேன், என் ஆண்டவர் தான் இந்த நிலைமை என்ன கொண்டு வந்தார் தவிர ஒரு நாளும் பிசாசு கிடையாது. ஏன்னா என் வாழ்க்கையில பிசாசு வருவதற்கு நான் அனுமதி கொடுக்கிறது இல்லை. என் ஆண்டவர் தான் என்ன நடத்துறார். இதைத்தான் ஆண்டவர் சொன்னார். நீங்க யோபு புத்தகத்துல 2ஆம் அதிகாரத்திலேயே முடிஞ்சிச்சு அவர் உபத்திரம் எல்லாம், ரைட்டா? யோபு தன் வாயினால. ஆனா 3ஆம் அதிகாரத்துல ஸ்டார்ட் பண்ணி என்ன சொல்றாருன்னா, தன் பிறந்த நாளை சபிக்க ஆரம்பிச்ச யோபு 38ஆம் அதிகாரம் வரைக்கும் பேசுறார். சோப்பார் வரான், பில்தாத்து வரான். அவங்க நண்பர்கள் எவ்வளவோ அட்வைஸ் பண்றாங்க. ஆண்டவர் சரியில்லை, ஆண்டவர் தான் பண்ணாரு, ஆண்டவர் இப்படி செஞ்சாரு, ஃபுல்லா ஆண்டவர் மேல பழைய போடுறான். இவங்க அட்வைஸ் பண்ணி சோர்ந்து போயிடுறாங்க. என்னடா இவன் பேசவே முடியல இவங்கிட்ட. அவனை பத்தி ஆண்டவர் சொல்றாரு, யோபு என் தாசனாகி யோபு பேசினது போல நீங்க என்ன செய்யல. அவங்க நண்பர்களுக்கே குழப்பமாயிட்டு இருக்கோம். என்னடா நம்ம தாண்டா அட்வைஸ் பண்ணி ஆண்டரை பத்தி, நம்ம தானே அட்வைஸ் பண்ணோம், இவன் தானே ஆண்டவர் பத்தி பயங்கரமா பேசிட்டு இருந்தான். இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, யோபு நிதானமா பேசினான்னு சொல்றாரு. எது நிதானம்? முழுக்க அவரே சார்ந்த இருக்கிறது தான். எனக்கு எது நடந்தாலும் நீங்க தான் சொல்லிட்டேன். ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். பிசாசே என் வாழ்க்கையில் என்ன உருட்டி பார்த்து எடுத்தா கூட உங்க அனுமதி இல்லாமல் நடக்காது, எனக்கு தெரியும். நீங்க தான் எல்லாத்துக்கும் காரணம் சொல்லுவீங்களா? இதெல்லாம் பாவம் நினைச்சுக்கிறீங்களா? இதெல்லாம் பரிசுத்தோட உச்சங்க. அதெல்லாம் அவரே கிளைம் பண்றது.
என் இன்பத்துல துன்பத்துல எது நடந்தாலும் அவர்கிட்ட போய் பேசுவேன். நீங்க தான் எல்லாம், ஏன்னா என் வாழ்க்கை உங்க கையில இருக்கு. பொசசிவ்னஸ். ஒரு காலம் பிசாசு உங்க வாழ்க்கையில பண்ணிட்டான்னு என்ன செய்யக்கூடாது, இனிமே சொல்லக்கூடாது. எவ்வளவு நீங்க கீழே இறங்கினாலும் கர்த்தர் அதை விட டபுள் மடங்கு அவங்களை தூக்கிடுவார். அவர் எதிர்பார்க்கறதெல்லாம் நீங்கள் அவரை எப்படி பற்றி கொண்டிருக்கிறீர்கள், உங்க ஆத்மா எப்படி காப்பாத்திக்கிட்டு இருக்கிறீங்க, உங்க ஆத்மா எப்படி கர்த்தர் சமூகத்தில் வைக்கிறீங்க, அதான் கர்த்தர் பார்க்கிறார். அதனால தான் யோபு 3ஆம் அதிகாரம் ஆரம்பிச்சு 38ஆம் அதிகாரம் வரைக்கும் கர்த்தரை போட்டு பயங்கரமா உருட்டுறான் அந்த மனுஷன். என் பாவத்தை அவர் மன்னிக்கல, என் நெஞ்சில அம்பு விட்டு எறிகிறாரு, என் தொண்டைக்குள்ளில சோறு இறங்காம பிடிக்கிறாரு, என்ன பேசுறாரு, நான் ஏழைகளுக்கு இறங்கலையா, பாவிகளுக்கு இறங்கலையா, நான் இப்படி நியாயம் விசாரிக்கலையா, நான் நல்லவங்களுக்கு செய்யல, ஏழைகளுக்கு அப்படி ஏதோ பேசிக்கிட்டே இருக்கிறாரு. இவர்கள் நண்பர்கள் அறிவுரை சொல்லி சொல்லி பார்க்கறாங்க. இல்ல யோபு, நீ நல்லா யோசிச்சு பாரு, உங்கள்கிட்ட ஏதோ தப்பு இருக்கு, அதான் கர்த்தர் உனக்கு என்ன செஞ்சிருக்காரு, இப்படி கொடுத்துருக்காரு. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, அதெல்லாம் என்கிட்ட தப்பும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, ஆண்டவர் தான் சரியில்லை. எத்தனை அதிகாரம்? 38ஆம் அதிகாரம். ஆண்டவர் மேலே பேசினார் பாருங்க. ஆண்டவர் பாக்குறாரு, என்னடா இவனுக்கு என்ன நடந்தாலும் என்னதான் வச்சு தூக்கிட்டு இருக்கான் அவன், இவ்வளவு விசுவாசமாடா என் மேல. அவங்க நண்பர்கிட்ட சொல்றாரு, எப்பா நீங்க என்ன தப்பா காட்டினீங்க, அவன் தான் என்ன சரியா புரிஞ்சு வச்சிருக்கிறான். யோபுடைய நண்பர்கள் அவருக்கு கோவம் தெரியுமா, அவன் அவன் என்ன ரொம்ப நல்லவன் நம்பிட்டு இருக்கிறான்டா, என் மேல அவ்வளவு பக்தியா இருக்கிறான்டா, நீங்க அவன் பக்தியில உடைச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, அதனால மரியாதை இப்ப நீங்க தான் மாட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. இப்ப யோபு ஜோமனு சொல்லுவேன், நீங்களா சரியாயிருவீங்க. அவங்களுக்கு ஃபெய்த் இஷ்யூ இருந்துச்சு, விசுவாச போராட்டம் இருந்துச்சு, விசுவாசத்துல பிரச்சனை இருந்துச்சு. என் வாழ்க்கையில கர்த்தரை தவிர வேற யாரும் வர முடியாது, நீ முதல்ல நம்பணும், நம்பனாதான் விடுதலை. ஹல்லேலூயா. பிசாசே பண்ணதா கூட இருக்கட்டுங்க, அதான் யோபு இருக்கார்ல, யோபுக்கு பிசாசு தானே செஞ்சான். எல்லாத்தையும் எடுத்த பிறகு அப்பவும் உத்தமத்துல உறுதியா நிற்கிறான். அப்ப ஆண்டவரே சவால் விடுறார். பாத்தியா யோபு, பாத்தியா, அவனுக்கு உள்ளதெல்லாம் எடுத்துட்டீங்க, அவன் மேல கை வச்சானே செய்வான். அப்படி ஒரு கேட்டகரி இருக்கு. வீட்டில் யாருக்கு உடம்பு சரியில்லை, அரிசி இல்லை, பருப்பு இல்லை, என்ன நடந்தாலும் பக்கத்து வீட்டில் பிரச்சனை, அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க. அதெல்லாம் ஏன் சும்மா இதுக்கு எது கழுவுற, அதெல்லாம் ஒன்றும் சரியாக விட்டு. ஆனால் அவங்களுக்கு சின்ன விஷயம் வந்து வச்சுங்களேன், அப்படியே பெரிய பிரளயமே வெடிக்கும். மற்றவங்களுக்கு என்ன செய்யாது, மற்றவங்களுக்குன்னா அது பெரிய விஷயமா எடுத்துக்கவே மாட்டாங்க. இடுப்பு வலிக்குது, கை வலிக்குது, கால் வலிக்குது, அதெல்லாம் பெருசாக இருக்காது. ஆனால் அவங்களுக்கு சின்ன வலி வந்துட்டுமே வீடே வேற மாதிரி இருக்கும். இந்த ஃபார்ம்லாம் எங்கே இருந்தாலும் பிசாசுக்கிட்ட தான் வருது. அவன் சொல்கிறான், எல்லாத்தையும் எடுத்துட்டீங்க, அமைதியாக இருக்கிறான், அவனுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் வரட்டும், அப்போ உங்களை தூசிக்கிறானா இல்லையா பாருங்க அப்படின்னு சொன்னான். அவன் உச்சந்தலை தொடங்கி உள்ளங்கால் வரைக்கும் அப்போ வாதிச்சாலும் அவன் பிசாசு பண்ணான்னு வாயில வார்த்தை வரல. அதை தான் ஆண்டவர் சொல்றாரு, என் தாசனாகிய யோபு நிதானமா பேசலாம். என் தாசனாகிய யோபு எவ்வளவு வந்தாலும் அவன் என்கிட்ட தான் பேசினான், அவன் என்னதான் குறை சொன்னான், என்கிட்ட தான் சண்டை போட்டான், ஒரு காலம் அவன் பிசாசை அறிக்கை செய்யல. அதுதான் நிதானமா பேசுறது. ஆமென். எத்தனை பேர் தீர்மானம் எடுத்திருக்கிறீங்க? அந்த 15 பேருக்காக நன்றி சொல்றேன், அந்த 20 பேருக்காக, 30 பேருக்காக, 40 அடேங்கப்பா சொல்ல ஆத்துமாவை உபத்திரவப்படுத்தாதீங்க, ஆத்துமாவை வாடும்படின்னு செய்யாதீங்க, உபவாசம் இருக்காது, ஆத்துமாவை ஒடுக்காது. ஆத்துமா தான் முக்கியம். எது இருக்குதோ இல்லையோ ஆத்துமாவை காப்பாத்தீங்க. உடம்புல ஹெல்த் இல்லாட்டி கூட பரவாயில்ல, வீட்டில் பணம் இல்லாட்டி கூட பரவாயில்ல, உங்களை சுற்றி யாருமே இல்லாட்டிட்டு பரவாயில்ல, ஆத்துமா உயிரோடு இருந்தால் நீங்கள் வந்துடுவீங்க. அல்லேலூயா. நாங்கள் ஒரு முறை காரில் போகிறப்போ பெரிய ஆக்சிடெண்ட். அதிர்ஷ்டவசமாக எனக்கு பெருசாக அடிபடல. என் பக்கத்தில் வந்து அடிபட்டு வாயில் தலையில் ரத்தம். ஓடி வந்தோம், யாரும் என்னை தூக்கலை, ஏன்னா எனக்கு ரத்தம்லாம் வரல. என் பக்கத்தில் வந்து மல்லாக்கா படுத்துட்டார். வந்தாங்க, எல்லாம் தூக்கி இழுத்து போட்டாங்க. 2 பேர் ரொம்ப சீரியஸாக இருந்தாங்க. அவங்கள அசைச்சு பார்த்தாங்க, அமைதியாக இருந்தாங்க. அடுத்தடுத்து ஆட்கள் எல்லாம் கூட ஆரம்பிச்சிட்டாங்க. சரிப்பா பொறுமையாக ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டே இருந்தாங்க. பேசிக்கிட்டே இருந்த திடீர்னு ஒருத்தர் சொன்னார், ஏப்பா உயிர் இருக்குப்பா, உயிர் இருக்குப்பா அப்படின்னு சொன்னேன். உயிர் இருக்கா? ஏய் எடுறா, ஃபோன் பண்ணுற, ஆம்புலன்ஸ் பண்ணுறா, சீக்கிரம் மட்டும். அந்த செகண்ட்லேருந்து பரபரப்பாகுது. ஏன் சொல்லுங்க? உயிர் இருந்தா எவ்வளோ ரத்தம் போனாலும், உயிர் இருந்தால் எந்த நிலைமைக்கு போனாலும் அதான் இங்கேயும் எல்லாம் போயிடுச்சு. ஆத்மா உயிரோடு இருந்தால் உங்களை காப்பாற்றிடலாம். பரபரப்பாக இருக்கும் பரலோகம், பரபரப்பாக வேலை செய்வார். என் பிள்ளைக்கு சூழ்நிலை சரியில்லை,
என் பிள்ளைக்கு ஹெல்த் சரியில்லை, என் பிள்ளைக்கு ஃபினான்ஷியல் சரியில்லை, என் பிள்ளைக்கு சுற்றி இருக்கிற மனிதர்கள் சரியில்லை, என் பிள்ளைக்கு நல்ல வீடு கூட இல்லை, ஆனா என் பிள்ளை ஆத்துமா என்ன நோக்கி ஏக்கமா இருக்கு, அதனால என் பிள்ளைய நான் காப்பாத்துவேன்னு கர்த்தர் இறங்குவார். ஹல்லேலூயா. கர்த்தர் அங்கதான் பயங்கரமா இறங்கி வேலை செய்வார். இவ்வளவு ஃபெயிலியர்ல கூட ஒரு மகன் ஒரு மகள் அவரை பார்த்து, ஆண்டவரே என் ஆத்துமாவை உம்மிடத்துல உயர்த்துற ஆண்டவரே, என்னை சுத்தி ஒரு மகிழ்ச்சியே இல்லை, அதனால என் ஆத்துமா உம்மிடத்துல உயர்த்துறேன், என்ன நீங்க மகிழ்ச்சி ஆக்குங்க ஆண்டவரே. சொல்லுவீங்களா அப்படி? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி கைகளை உயர்த்தி, என் ஆத்துமா உம்முடைய கரத்துல ஆண்டவரே, ஷாபா ராகா லா தரா தாண்டாமா ரே பாபா பாபா லா தாண்டாமா. அப்படியே கண்களை கொண்டு பிரைஸ் பண்ணுங்க பார்க்கலாம். என் ஆத்துமா உயர்த்துற ஆண்டவரே, மகிழ்ச்சி ஆக்குங்க, மகிழ்ச்சி ஆக்குங்க. ஜீசஸ் ஷாபா ராபா லாதானா மோரியா லாதுராபா. ஜீசஸ் ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. ஹல்லேலூயா. ஷாபா ராபா லாதா ராதா நாமா. நீ கர்த்தருடைய சமூகத்துல மகிழ்ச்சியா இருக்கணும் கர்த்தர் விரும்புறார். நீ மகிழ்ச்சியா இருக்கணும், மகிழ்ச்சியா இருமாகல. நீ அநேக காரணங்களை சொல்ற சகோதரா, நீ அநேக காரணங்களை சொல்ற. கர்த்தர் சொல்ற காரணம் அது அல்ல. உன் ஆத்துமா பலவீனமா இருக்கு, உன் ஆத்துமா ஒடுக்கப்பட்டு கிடக்கு, உன் ஆத்துமா நெருக்கத்துல இருக்கு, உன் ஆத்துமா கவலையினால சூழப்பட்டிருக்கு, உன் ஆத்துமா உபத்திரவத்துல இருக்கு. அதுதான் இங்க பிரச்சனை. கர்த்தர் சொல்றாரு, அதுல இருந்து நீ வெளியே வரணும். ரிபாலா தூராபோ சந்தலா தியாக்கர துனமா. கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார், உன்னோடு பேசியிருக்கிறார், உன் ஆத்துமாவோடு பேசியிருக்கிறார். ஆண்டவரே, இதுவரைக்கும் நான் பேசின தவறான வார்த்தைகளுக்கு என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லுங்க. பல நேரங்களில் உங்களுடைய மனசை நான் புரிஞ்சுக்காம, அப்பா நான் தப்பா பேசிட்டேன்ப்பா, ஒரு குழந்தை போல பேசிட்டு என்ன மன்னிச்சிருங்க. எத்தனை பேர் கேட்க போறீங்க? அப்பா கிட்ட ஃப்ரீயா பேசுங்க, ஃப்ரீயா பேசுங்க, ஃப்ரீயா பேசுங்க, டைம் எடுத்துங்க, என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே. நான் ஒரு குழந்தை பேசுற மாதிரி பேசிட்டேன், உங்களுக்கு தெரியும், என்னுடைய அறியாமையில் தான் நான் பேசினேன், உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. நான் என் மனசை நீங்க பாக்குறீங்கப்பா. பல நேரங்கள்ல என் குடும்பத்தில் இருக்க சூழ்நிலை பார்க்கிறப்போ என் ஆத்துமால தேவையில்லாத எண்ணங்களுக்கு நான் இடம் கொடுத்ததுனால உங்களுடைய சமூகத்துக்கு வர கூட எனக்கு பிடிக்கல ஆண்டவரே. உங்க சமூகத்துக்கு வர கூட நான் யோசிச்சிருக்கிறேன்ப்பா. இன்னைக்கு நான் திரும்பி பார்க்கிறேன், ஆமா எஸ் அது என்னோட மிஸ்டேக் தான் ஆண்டவரே. பல நேரங்கள்ல கடமைக்காக கூட வந்திருக்கிறேன், என்னால ஜெபிக்க முடியாம நான் பின்வாங்கி போயிருக்கிறேன்ப்பா. மனசு விட்டு சொல்லுங்க, மனசு விட்டு சொல்லுங்க. அப்பா பார்க்கிறார், உன்னுடைய வாயின் அறிக்கைகளை கர்த்தர் பார்க்கிறார். மனசு விட்டு சொல்லுங்க, ஆமாப்பா ஆமாப்பா ஆமாப்பா, எஸ் டேடி நான் ஒத்துக்கிறேன், இப்ப நான் தெளிவாயிட்டேன், நான் தலைமையில தூக்கி வச்சிருந்த காலங்கள் ஒன்றும் சரி ஆகலை, அதனால என் மன உளைச்சல் ஆகி பல நேரங்களில் என்னால் சாப்பிட கூட முடியாம போயிருக்கு. சில நேரங்களில் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாம் எரிஞ்சு விழுந்திருக்கிறேன், எரிச்சல் அடைஞ்சிருக்கிறேன். என்னடா வாழ்க்கை இதுன்னு சொல்லி என்னை மன்னிச்சிருங்கப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா. இது என்னுடைய அவிசுவாசம். அப்பா கிட்ட சொல்லுங்க, மனசை திறந்து சொல்லுங்க. ஷாபா ராபா லாதாரா ரேபா பாபா லாதானாமா. கொஞ்ச நேரம் பிரைஸ் பண்ணுங்க பார்க்கலாம். ஓ மக்கு நன்றி 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 நன்றி. Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. Ribala turabo shantala diakara dunama. Riba baba baba shaba baba baba. கொஞ்ச நேரம் அந்நிய பாஷைகளை பேசி நல்லா பலப்படுங்க. அபிஷேகம் பெற்றிருக்கிற பிள்ளைகள் நல்ல அந்நிய பாஷை வரத்தை பெற்றிருக்கிற நல்ல அந்நிய பாஷையில கொஞ்சம் பேசுங்க. ராகா ராதா ராதா நா ரேபா பாபா பா ஷபா ராகா லாதா ராதா நாமா. ஒரே ஒரு பலன், உன் ஆத்துமா பலப்படுவதுதான். சரீர பலவீனத்தை குறித்து கவலைப்படாத, சரீர பலவீனத்தை குறித்து கவலைப்படாத, குடும்பத்தை குறித்து கவலைப்படாத. இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் எல்லா வேலையும் விட்டுட்டு உபவாசத்தை வந்திருக்கிறல்ல, உன்னோட தான் கர்த்தர் பேசி இருக்கிறார். ரீபா பாபா பா ஷபா பாபா பாபா ரகாலா தராதா நாமா ரேபாலா துனாமோ. கர்த்தர் உன்னோட தான் பேசி இருக்கிறார். உன்னை பலப்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் மகளே, உன்னை பலப்படுத்த விரும்புகிறார். பலப்படு 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 பலப்படு. இதோ ஆவியின் நிறைவை நான் உனக்கு தருகிறேன். நீ எந்த பிசாசினாலே தோற்கடிக்கப்பட்டாயோ அதே பிசாசை உன் காலின் கீழாக நான் தருகிறேன் மகளே.
மிதித்து போடு, மிதித்து போடு, மிதித்து போடு. இதோ அதற்குண்டான அதிகாரத்தின் வல்லமையை நான் உன் மேல வைக்கிற மகளே. ரபாலா தனமோ சந்தலதியா தனமா ரிபலா துரபோலியா தனமா. மிதித்து போடு, மிதித்து போடு, மிதித்து போடு. இனி நான் தோற்பது இல்ல, இனி நான் தோற்பது இல்ல, இனி நான் பலவீனம் அடைவது இல்ல. இதோ வெற்றி தருகிற ஆண்டவர் என் பக்கம், என் ஆத்துமா அவர் கையில. நான் பலப்படுவேன். ரே பாபா பாபா பாபா. இனி நான் தோற்பது இல்ல, அவன் தோற்று போவான். ஷிகாரா தாரா தானாமா ரே பாபா பா லாதுனமோ அம்ரலதினி மீகபா லத்துனமா. ஜீசஸ் கர்த்தரோட தொடுறார், தொடுறார். நல்ல 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 ஃப்ரீயா விட்டு கொடு, ஃப்ரீயா விட்டு கொடுங்க, ஃப்ரீயா விட்டு கொடுங்க. நல்ல பலப்படுத்துற ஆண்டவர். கடந்த நாட்கள்ல பார்த்த பலவீனங்கள் இனி உன் மீது வருவது இல்ல. கர்த்தரோட பலப்படுத்துறார். அவனை ஜெயிக்கிற பலன் உனக்குள்ள தரார் மகனே. பிசாசை ஜெயிக்கிற பலன் உன் மேல இறங்குது இப்பொழுது. ரிபாலா துரபோ சந்தலதியாத நமோரியலா துரபா. பலப்படு, 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 பலப்படு. அநேக காட்சிகளை பார்க்கறீங்க. உங்க மேல தேவ ஆவியானவர் இறங்குறதையும் கர்த்தர் உங்களை பலப்படுத்த நீங்க பார்க்கறீங்க. ஓ ராதா 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 நம சந்தலதியாத நம. எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் லார்ட். பலப்படுங்க, பலப்படுங்க, பலப்படுங்க. சத்துரு உன் காலுக்கு கீழே. இனி நீ தோற்பது இல்ல. ஏப்ரலத நமோரியலா துரபா. Jesus, hallelujah. Thank you Lord, thank you Lord, thank you Lord. இனி 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 என்னை ஏமாத்த முடியாது பிசாசு. பல நாட்களா குடும்பத்துக்குள்ள சமாதானம் இல்லாம ஒரு குழப்பத்துல வச்சு சரியா போகுதா இல்லையா, ஏன் ஏன் என்ற கேள்விக்கு கர்த்தர் இன்னைக்கு உன்னோட பேசி இருக்கிறார். கர்த்தர் தெளிவா உன்னோட பேசி இருக்கிறார். கர்த்தர் இந்த நாளிலிருந்து ஒரு பெரிய மாற்றத்தை உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தர் தருகிறார். ஒரு பெரிய ஆவிக்குரிய எழுச்சியை கர்த்தர் தருகிறார். நீ அநேகருக்கு வழிகாட்டுகிற வழிகாட்டி, நீ அநேகரை தூக்கி விடுகிற ஆலமரம் போல நீ நிப்ப. நீ விழுந்து போவது இல்லை, அநேகரை நீ தூக்கி விடுவ. அப்படிப்பட்ட ஒரு தேவ பலன் உன்னை மூடி இருக்கிறது. இப்பொழுது தேவ பிரசன்னம் உன் மேல தங்குது மகனே, உன் மேல இறங்கி இருக்கு. இப்ப அநேகருக்கு வழிகாட்ட போகிற நீ, அநேகருக்கு வழிகாட்ட போற, அநேகருக்கு மகிழ்ச்சியை நீ தான் காட்ட போற. கர்த்தர் உன்னை எடுத்து பயன்படுத்த போகிறார். கர்த்தர் உன்னை பயன்படுத்த விரும்புகிறார். பிசாசு நிறைய நாள் உன்னை ஏமாத்தி வச்சிருக்கிறான். இன்னைக்கு அவனை காலு கீழே போட்டு மெதி. பலன் 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 பலன். ஜீசஸ், thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. இந்த உபவாச கூட்டத்துல கர்த்தர் பிரத்யட்சமா சொல்ற வார்த்தை நான் சொல்றேன். பொருளாதாரத்துல ஒரு பின்னடைவு உண்டானதுனால அநேகர் பலவீனத்தில் இருக்கிறீங்க. அதற்குண்டான வழிகளை தேடிக்கிட்டு இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்றாரு, என் சமூகம் தான் அதுக்கு வழி, என் சமூகம் தான் அதுக்கு வழி. உன் ஆத்துமா ரொம்ப நெருக்கப்பட்டு கிடக்கு, உனக்கான வாசலை நான் திறந்து வச்சிருக்கிறேன். அதை நீ என் சமூகத்துல உட்காரும் போது அது வெளிப்படும். என் சமூகத்துல நீ உட்காரும் போது வெளிப்படும். நீ துக்கத்தோடு வருவது எனக்கு பிரியமில்லை மகளே, நீ துக்கத்தோடு வருவது எனக்கு பிரியமில்லை சகோதரா. நீ மகிழ்ச்சியோடு இருக்கணும். என் பிள்ளைங்க மகிழ்ச்சியோடு இருக்கணும். என் பிள்ளைகளோட வீடுகளில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாகணும் கர்த்தர் விரும்புகிறார். ஷாபா ராகா லாதா ராதா நாமா. சரீர பலவீனங்கள், அசதிகள், சோர்வுகள், எண்ணங்களிலே தாறுமாறான சிந்தனைகள், தவறான முடிவெடுக்க பண்ணுகிற பிசாசுனுடைய கிரியைகள் கர்த்தர் எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கினார். அந்த நல்ல ஆண்டவருக்கு கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோமா? ஹalleluya, hallelujah, hallelujah, Jesus, hallelujah.